மொத்தமே 4 அல்லது 5 பேர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே மொத்தமாக இந்த அயனாம்ச கணக்கு எவ்வாறு செய்யப்படுகிறது அப்படிங்கிறதே தெரியும். அதை உங்களுக்கு வேலிடேட் பண்றதுக்கோ அந்த நாலேஜோ அது போன்ற அயனாம்சம் சார்ந்த வானியல் அறிவானது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஜோதிட ஆசான்களுக்குமே கிடையாது. எவ்வளவு லீடிங் அஸ்ட்ராலஜரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் வரவே வராது. அவங்க அதுக்கெல்லாம் ட்ரெயின் ஆகவே கிடையாது. கேபி அவர்கள் பயன்படுத்திய ஒரிஜினல் அளவை வைத்துக் கொண்டு அவர் குறிப்பிடுகின்ற அயனாம்சம் சரியா அப்படிங்கறத வானியல் ரீதியாக இப்ப பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது இதுவரைக்கும் நாம் பார்த்த அயனாம்சங்கள் எப்படி நாம் குறிப்பிடுகின்ற கண்டிஷன்ல மீட் பண்ணுது அப்படிங்கறதுடைய தொகுப்பை இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். இப்போது நமக்கு இயல்பாக வருகின்ற ஒரு கேள்வி, எவ்வளவு முறைகள் இருக்கும் பொழுது இதில் சிறந்த முறை எது? இந்த தகவலின் அடிப்படையில் நான் என்ன ரிசல்ட் சொல்ல போறேன் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இப்போ நம்முடைய தலைமுறையில் நாம் இதுக்கு அடுத்து இந்த டிஸ்கஷனை முன்னே எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இந்த காணொளியும் அடுத்து வரப்போகின்ற காணொளியும் இதுவரைக்கும் இந்த அயனாம்சம் என்பதில் இருக்கின்ற ஒரு விவாதத்தை வேறொரு தளத்துக்கு, அறிவியல் சார்ந்த தளத்திற்கு, ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சுவாதி நட்சத்திரமானது நகர்ந்து சித்திரை நட்சத்திரத்தை தாண்டி உள்ளே வரும்பொழுது இந்திய ஜோதிட கட்டமைப்பாகிய இந்த 27 நட்சத்திரங்கள் என்பது உடைந்து போகக்கூடும். அப்பொழுதும் இந்த இந்திய ஜோதிடத்தை எவ்வாறு நாம் உயிர்ப்போடு வைத்திருப்பது, கட்டுமான ரீதியாக இந்த இந்திய ஜோதிடத்தின் மேன்மை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது என்பதை பற்றியெல்லாம் நண்பர்களே, நம்முடைய ஏஐஎம்எல் அஸ்ட்ராலஜி சேனல்ல இன்னைக்கு என்னோடு இணைந்து பயணிப்பதற்கு உங்களுக்கு நன்றி. அறிவியல் சார்ந்த பார்வையில் இந்திய ஜோதிடத்தை பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்லும் நம்முடைய ஏஐஎம்எல் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்ல இன்றைக்கு பஞ்சாங்க அடிப்படைகள் என்ற வரிசையில் அயனாம்சம் என்ற தலைப்பின் கீழ் எந்த அயனாம்சம் சிறந்தது என்பது பற்றிய விவாதத்தை இன்று நாம் தொடர இருக்கிறோம். ஏஐஎம்எல் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இப்போதுதான் முதல் முறையாக வருகிறீர்கள் என்றால் உங்களுக்கு நல்வரவு. ஏற்கனவே நம்முடைய சேனலில் உள்ள வீடியோக்களை பார்த்து வருகின்ற நண்பர்களுக்கு உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. கிட்டத்தட்ட ஒரு 1500க்கு நெருக்கமான நண்பர்களோடு இன்று நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய ஜோதிடத்தை நாம் அறிவியல் பார்வையில் அணுகிற அளவுக்கு வேற எந்த சேனலும் உலகத்திலேயே அணுகுவது கிடையாது. ஜோதிடத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கின்றவர்கள் கூட அதனுடைய வானியல் சார்ந்த பின்புலம் பற்றி அதிகம் நம்புவதில்லை. அதில் ஏதாவது நெருடல் எதுவும் இருக்குமோ என்ற ஒரு தயக்கம் இருப்பதும் அதற்கு காரணம். அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி நாம் ஒவ்வொன்றாக வானியல் ரீதியாக இந்திய ஜோதிடத்தின் பின்னே இருக்கின்ற மகத்துவம் என்ன, அதன் வானியல் மேன்மை என்ன என்பதை பற்றி இந்த அறிவியல் பார்வையில் பொதுமக்களுக்கான ஜோதிடம் என்ற நமது தொடரில் தொடர்ச்சியாக விளக்கி கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகம் நடத்த வேண்டிய விஷயங்களை ஒரு தனி மனிதனாக நான் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். நான் உங்களிடம் கேட்பது என்னவென்றால், நான் இந்த ஒவ்வொரு காணொளிக்கும் போடுகின்ற நேரத்தை கூட நீங்கள் அதிகம் பார்ப்பதற்கு மொத்தமாக செலவிடுவதில்லை. எனவே நீங்கள் இதனை முழுதாக பார்த்து சில விஷயங்களை புரிந்து கொண்டால் நான் எடுக்கின்ற முயற்சியின் நோக்கமானது நிறைவேறும் நண்பர்களே. புதிதாக வந்திருக்கின்ற நண்பர்களின் கவனத்திற்கு, நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய வீடியோ அஸ்ட்ரானமி பேசிக்ஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் வந்தால் நீங்கள் முந்தைய வீடியோக்களையும் போய் பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் நண்பர்களே. நம்முடைய போன வீடியோவில் நம்ம அயனாம்ச வகைகளுக்கு பின்னால் இருக்கின்ற வானியல் தத்துவங்கள் பற்றி கொஞ்சம் பார்த்திருந்தோம். அந்த வகுப்பில் இறுதியாக வாக்கியம் என்ற முறையானது எவ்வாறு அயனாம்சத்தை அணுகுகிறது என்பதை பற்றி விரிவாக பார்த்திருந்தோம். அதன் பிறகு நாம் இன்று நட்சத்திரங்கள் சார்ந்த அயனாம்ச வகைகளை பற்றி இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். நண்பர்களே, பொதுவாக நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே ஒரு போட்டியாக பார்க்க பழகி கொண்டு விட்டோம். நம்ம இளையராஜா பெருசா, இல்லை ஏஆர் ரஹ்மான் பெருசா, இல்லை அனிருத் பெருசா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இல்லைனா கிரிக்கெட்டுன்னு வந்துட்டா இந்த டீம் பெருசா, அந்த டீம் பெருசா அப்படின்னு நம்முடைய சுயசார்பு சார்ந்த விஷயங்களை கொண்டு சில விஷயங்களை நாம் தீவிரமாக நேசிக்கிறோம். சில விஷயங்களை தீவிரமாக காரணமே இல்லாமல் கூட வெறுக்கிறோம். இப்போ கிரிக்கெட்ல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லாம் வந்துருச்சு அப்படின்னா பொதுவாக பலரும் ஒரு தேசம் சார்ந்த ஒரு நிலைப்பாடு எடுப்பார்கள். இன்றைய காலத்தில் யாராவது ஒருவர் ஷோயப் அக்தர் போன்ற ஒரு பவுலர் வந்திருந்தா அவர் என்ஜாய் பண்ணியிருப்பாங்களான்னு இந்தியாவில் தெரியல. அப்படி யாராவது என்ஜாய் பண்ணீங்கன்னா அவங்கள தேச விரோதி அப்படின்னு கூட முத்திரை குத்திடுவாங்க. ஸோ அதுபோல் நாம் ஒரு மாறுபாடான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அயனாம்சம் என்று வரும்போது இது போல பலவிதமான ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. இதுல நீங்க ஏதாவது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் தான் சரி அப்படின்னு நீங்க ஏற்கனவே முடிவெடுத்து இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிற முறைகளில் இருக்கின்ற நேர்மையான வாதங்கள், அதன் பின்னே இருக்கின்ற வானியல் உண்மைகள் போன்றவற்றை பற்றி புரிந்து கொள்வதை பெரிதாக பாதிக்கக்கூடும். இந்த விஷயத்தில் ஒரு அறிவியல் சார்ந்த பார்வையை முன்வைக்க வேண்டும் என்று நான் வரும்பொழுது நான் மிகவும் நடுநிலைமையாக
என்னுடைய தனிப்பட்ட பயாஸ் எதையும் இதில் கொண்டு வந்துடாம, ஒரு சப்ஜெக்ட்ல டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு பகிர்ந்துக்க போறேன். இன்றைய காணொளியில வந்து டேட்டா என்ன சொல்லுது, இருக்கிற டேட்டாவுக்கு எந்த அயனாம்சம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு டைமென்ஷன் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இதனுடைய அடுத்த டைமென்ஷன்ல என்ன வரும் அப்படின்னா, இப்போ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு அயனாம்சத்துக்கும் ஒரு வேல்யூ என்பதை வைத்து நாம் கணக்கிடுகின்றோமே, ஒருவேளை வேற வேற நட்சத்திரங்கள் வேற வேற வேகத்தில் நகர்கிறதா? இல்ல அந்த நட்சத்திர தேர்வு என்பது அயனாம்சத்தை பாதிக்கக்கூடுமா? அல்லது ஒருவேளை குறிப்பிட்ட அயனாம்சத்தை நான் தேர்ந்தெடுக்கும் பொழுது, அது மொத்தமாக காலபுருஷ தத்துவம் என்பதற்கு எந்த அளவுக்கு முரண்பாடு இல்லாமல் இருக்கின்றது என்பது பற்றிய புள்ளியியல் சார்ந்த ஒரு பக்கமும் இருக்கிறது. இன்றைய காணொளியில் நாம் அந்த புள்ளியியல் சார்ந்த பக்கத்தை பார்க்க போவதில்லை. மாறாக இன்றைக்கு நாம் முழுக்க முழுக்க அஸ்ட்ரானமி டேட்டா வானியல் தரவுகள் என்ன சொல்கிறது என்பதை மட்டும் வைத்துக்கொண்டு, அதன் அடிப்படையில் எந்த அயனாம்சம் வானியல் தரவுகளுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதை பற்றி மட்டும் இன்றைக்கு பார்ப்போம். போன வீடியோவில் வந்து இந்த வாக்கியம் சம்பந்தப்பட்ட அயனாம்சம் பற்றி விரிவாக பார்த்திருந்தோம். வாக்கியமானது ஒரு 60 வருட சுழற்சி என்பதன் அடிப்படையில் அயனாம்சத்தை அணுகுகிறது என்பதை பற்றி விரிவாக பார்த்திருந்தோம். அதில் வந்து நம்ம அந்த பாம்பு பஞ்சாங்கத்தில் அவர்கள் போட்டிருக்கின்ற ஒரு அயனாம்ச அளவுகள் என்பது எவ்வாறு கணக்கிட்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. அதில் ஏதோ கொஞ்சம் குழப்பம் இருப்பதாக நான் சந்தேகப்படுகிறேன் என்பது போல பேசியிருந்தேன். அந்த காணொளியை நாம் என்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிப்பித்த போது சபரி பஞ்சாங்கம் சதாசிவம் ஐயா வந்து இந்த வாக்கியத்தின் அயனாம்சத்தின் பின்னே கணித புத்தகங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் ஒரு சிறு திருத்தத்தை பகிர்ந்துவிட்டு மேற்கொண்டு இன்றைய காணொளியை தொடரலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன். நீங்க இந்த படத்துல பார்க்கறது வந்து நான் முகநூல் தளத்தில் பதிவிட்ட பொழுது சபரி சதாசிவம் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட 2 திருத்தங்கள். முதலாவது திருத்தம் என்ன அப்படின்னா, இந்த பஞ்சாங்க சதஸ் என்பது நடக்கும் பொழுது அவர்கள் கணிதம் பற்றியெல்லாம் விவாதிப்பதில்லை. மாறாக இந்த விழாக்கள், திருநாட்கள் போன்றவற்றை பற்றிய ஒரு அலைன்மெண்ட் தான் அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது முக்கியமான விஷயம். 2வதாக அவர் குறிப்பிட்டது என்னன்னா, இந்த வாக்கியத்தின் அயனாம்ச கணிதத்தின் பின்னே 3ஆம் பண்ணை கிருஷ்ண ஜோசியர் என்பவர் 19ஆம் நூற்றாண்டில் எழுதிய ஒரு புத்தகத்தை குறிப்பிட்டிருந்தார். மேலும் சில புத்தகங்களிலும் இந்த அயனாம்ச கணிதமானது விளக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றி குறிப்பிட்டிருந்தார். அவருக்கு இந்த காணொளி மூலமாக நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அவர் குறிப்பிட்ட அந்த புத்தகத்தில் முக்கியமாக அந்த 3ஆம் பண்ணை கிருஷ்ண ஜோசியர் என்பவர் குறிப்பிட்ட அந்த புத்தகத்தை ஆன்லைனில் தேடி பார்த்து அதில் நான் புரிந்து கொண்ட விஷயங்களை இப்போ அவங்க கூட பகிர்ந்துக்க போறேன். முதலாவதாக இந்த 3ஆம் பண்ணை கிருஷ்ண ஜோசியர் என்பவருக்கு நம்முடைய முன்னோருக்கு அனைவரும் ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பொதுவாக ஒரு அறிவியல் சார்ந்து இயங்குகின்ற ஜோதிடர்கள் என்பவருக்கு பொதுவாக வரவேற்பு என்பதே பெரிதாக இருப்பதில்லை. இந்த நிலை இன்று மட்டுமில்லை, அவர் இருந்த காலத்திலும் இது போன்ற ஒரு நிலைதான் தொடர்ந்திருக்கிறது. அவருடைய அந்த புத்தகத்தில் அவர் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் முக்கியமாக இது போன்ற ஒரு கணித ரீதியான சிக்கல்களை பற்றி மிகவும் விரிவாக குறிப்பிட்டு எவ்வாறு நாம் சமகால வானியல் அறிவோடு ஒத்துப்போக வேண்டும் என்பதை பற்றி ஒரு நீண்ட தன்னுடைய ஆதங்கத்தையும் அவர் பகிர்ந்திருக்கிறார். அவருடைய புத்தகத்திலிருந்து இப்பொழுது சில பக்கங்களை நான் காட்ட இருக்கிறேன். இந்த படத்துல நீங்க பார்ப்பது வந்து அந்த பஞ்சாங்க கண்ணம் என்ற புத்தகத்திலிருந்து சில பாகங்களாகும். கிட்டத்தட்ட ஒரு 15 பக்கங்களுக்கு மேலாக நீள்கின்ற இந்த அயனாம்சம் பற்றிய குறிப்புகள் மிகவும் முக்கியமான குறிப்புகளாக நான் கருதுகிறேன். இதுல வந்து கிட்டத்தட்ட 9 வகையான அயனாம்ச கணிதம் செய்கின்ற முறைகளை பற்றி அவர் தொகுத்து கொடுத்திருக்கிறார். அவற்றை தீவிரமாக வாக்கியத்தை நம்புகின்ற அனைவரும் அந்த குறிப்புகளை சென்று பார்க்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இந்த 9 வகைகளில் 2 வகைகளுக்கான இது மட்டும் நான் காட்டிருக்கிறேன். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்ல கிடைக்கிறது. இந்த லிங்க் வந்து நீங்க போய் பார்த்து இந்த புக் 2 பார்ட்டா இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்க்கலாம். இலவசமாக இருக்கிறது. மொத்தமாக 9 வகையான கணிதம் அயனாம்ச கணிதத்துக்கு மட்டுமே அவர் குறிப்பிடுகிறார். அதுல 2 வகை மட்டும் நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல காட்டியிருக்கிறேன் நண்பர்களே. இந்த கணிதத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வருடத்தை குறிப்பிட்ட எண்ணால் பெருக்கி அதை குறிப்பிட்ட எண்ணால் வகுத்து பின் அதிலிருந்து நீங்க கணக்கிட வேண்டும் என்பது இந்த 60 வருஷ சைக்கிள் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. குறிப்பாக எந்த நட்சத்திரங்களும் இதில் குறிப்பிடப்படவில்லை. மாறாக ஒரு குறிப்பிட்ட ஒரே அளவே திரும்ப திரும்ப கணக்கிடப்படுகிறது நண்பர்களே. இதனுடைய வாக்கியத்தின் அடிப்படையாகும். இந்த படத்தில் நீங்க பார்க்கறது வந்து போன வகுப்பில் நான் குறிப்பிட்டிருந்த அந்த வாக்கியம்
அயனாம்சம் குறித்த சந்தேகமாகும். அவங்க எப்படி வந்து இந்த 22 பாகை 51 கலையை வந்து 2023ஆம் ஆண்டுக்கு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நான் அதுல குறிப்பிட்டிருந்தேன். இந்த வாக்கிய கணிதத்தில் குறிப்பிடப்படுகின்ற அயனாம்சமானது மேஷத்தின் பூஜ்ய புள்ளிக்கின் இருபக்கமும் 27 பாகை வரை பயணிப்பதாக சூரிய சித்தாந்தம் குறிப்பிடுவதன் அடிப்படையில் செய்யப்படுகிறது. நம்ம வந்து இந்த சித்தாந்த ஸ்கந்தம், ஹோரா ஸ்கந்தம் அப்படின்னு எந்த மாதிரி ஜோதிட நூல்களை பிரிக்கலாம் என்பதை பற்றி ஒரு குறிப்பை முந்தைய வகுப்புகளில் பார்த்துக்கிறோம். பராசரர் எந்த அயனாம்சத்தை பயன்படுத்தினார் என்பதை பற்றி ஏன் எந்த குறிப்புகளும் அதில் குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கிய கேள்வியாக பலராலும் கேட்கப்படுகிறது. இல்ல அவங்க என்ன பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கறத பத்தி நமக்கு சந்தேகம் இருக்கு. நம்ம என்ன இதுல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹோரா சாஸ்திரம் என்று வரும்போது அது தனிப்பட்ட நபர்களுக்கான ஜாதகத்தை எவ்வாறு கணிதம் செய்வது, அதற்கு எவ்வாறு பலன் சொல்வது என்பதை பற்றி தான் முக்கியமாக இருக்கும். மாறாக இந்த சித்தாந்த ஸ்கந்தம் என்பது பஞ்சாங்க கணிதத்தின் அடிப்படையாக இருப்பதால், பஞ்சாங்க கணிதம் குறிப்பிடுகின்ற இது போன்ற அயனாம்ச கணிதம் என்பது ஹோரா சார்ந்த முறைகளில் அல்லது அதற்கு பின்வருகின்ற முறைகளில் உங்களுக்கு பார்க்க முடியாது நண்பர்களே. அதனால நமக்கு எப்போதாவது அயனாம்சம் குறித்த சந்தேகம் வந்தால் நாம் சித்தாந்த ஸ்கந்தத்தை தான் போய் தேடி பார்க்க வேண்டும். மாறாக நீங்கள் ஹோரா ஸ்கந்தம் போன்றவற்றில் தேடினால் உங்களுக்கு பதில் கிடைக்காது. இப்போ வாக்கியம் குறிப்பிடுகின்ற ஒரு சித்தாந்தம் என்பது அது மேஷத்துக்கு இருபக்கமும் 27 பாகை வரை அந்த அயனாம்சம் என்பது மாறக்கூடும் என்பதாக சூரிய சித்தாந்தத்தின் புரிதல் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு 2 பக்கமும் இப்படி போயிட்டு வரும் அப்படின்னு இருக்கே தவிர, அந்த சுற்றி வருகின்ற அச்சு என்பது போல இப்படி போன்ற ஒரு அமைப்பானது இந்த சூரிய சித்தாந்தத்தில் குறிப்பிடப்படவில்லை. அதாவது உங்களுக்கு பாசிட்டிவா 27 டிகிரி போகும், நெகட்டிவா 27 டிகிரி போகும் அப்படிங்கிறது போலத்தான் சூரிய சித்தாந்தத்தின் வானியல் புரிதலானது அயனாம்சத்தை பொறுத்த வரையில் இருந்திருக்கிறது. ஆனால் சூரிய சித்தாந்தத்தின் புரிதல் என்பது இந்த நவீன கால புரிதலோடு ஒத்துப்போகவில்லை. அதைவிட மேம்பட்ட பிரிசிஷன் மாடல், அதாவது அயனாம்ச மாடல்கள் என்பது நமக்கு இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். இந்த படத்துல நாம பார்க்கின்ற இந்த கணிதமானது அந்த 27 டிகிரி முன்னும் பின்னுமாக நகரும் என்ற சூரிய சித்தாந்த அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. அவங்க வந்து இந்த கல்பம் போன்ற கணிதத்தெல்லாம் வைத்துக்கொண்டு ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளின் தொடக்கத்தில் அந்த பூஜ்ஜியத்தில் மேஷ புள்ளியில் இருக்கும் பொழுது அந்த அயனாம்சமானது 0 டிகிரியாக இருக்கும் பொழுது எல்லா கிரகங்களும் மேஷத்தில் இருந்தன என்பதை போன்ற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள். அதுல நீங்க போய் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2023 சோபகிருது வருடம் நாம் போன வருஷ காலண்டருக்கு நாம் போடும் பொழுது குறிப்பாக இந்த 22 பாகை 51 கலை 36 விகலை என்பது இருக்கிறது. நான் இந்த பஞ்சாங்க கணனம் என்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த கணிதத்தின் அடிப்படையில் 2-3 முறைகளை நான் முயற்சி செய்து பார்த்தேன். அதன் அடிப்படையில் உங்களுக்கு அந்த கணிதமானது நான் உங்களுக்கு கீழே இங்க காட்டியிருக்கிறேன். குறிப்பாக இந்த 2வது மெத்தடும் 3வது மெத்தடும் அதுல எதை வந்து கழிக்கணும், எதை கூட பெருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட எல்லா மெத்தடுமே ஒரே மாதிரி சிமிலரா இருக்கிற மெத்தடு. ஒரு 2-3 மெத்தடுக்கு மட்டும் அடிஷனலா அவங்க கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க இந்த மெத்தட்ல போய் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த 2023க்கான பாகை கலைவுகளை வந்து இந்த பஞ்சாங்கத்தில் கொடுத்துள்ளது போல மிகவும் சரியாக இந்திய அளவாய் வருகிறது நண்பர்களே. அதனால வந்து நான் முன்பு குறிப்பிட்ட இந்த கணிதமானது தெளிவில்லாமல் இருக்கிறது என்று சொன்ன என்னுடைய வாதத்தை நான் பின்வாங்கிக் கொள்கிறேன். இந்த கணிதமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கணிதம் சரியானதா என்று கேட்டால் அந்த கணிதமானது இன்றைய வானியல் புரிதலோடு ஒத்துப்போகாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. இந்த அளவுக்கு உங்களுக்கு வாக்கியம் பற்றி புரிந்திருந்தால் போதும். இது வந்து என்னுடைய கூடுதலான அப்சர்வேஷனாக நான் பதிவிட விரும்புகிறேன். இப்பொழுது நாம மேற்கொண்டு நட்சத்திரங்கள் சார்ந்த அயனாம்ச முறைகளை பற்றி விரிவாக பார்ப்போம். உங்கள பல பேர் வந்து என்கிட்ட தொடர்ச்சியா தொடர்பு கொள்ளும் போது கேட்கிற விஷயம் வந்து, எனக்கு ஒரு நம்பரை டக்குன்னு சொல்லிட்டு போங்களேன், ஏன் வந்து இந்த மாதிரி சுத்த விடுறீங்க, ஏன் வந்து நீங்க வந்து உடனடியா பதில் சொல்லக்கூடாது, இது 285 295 297 இதை சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத என்கிட்ட பல பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க. நான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து நான் உடனடியாக பதில் சொல்வதே கிடையாது. ஏன்னா நம்ம டீல் பண்ற ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக மிக சிக்கலான ஒரு விஷயம். நான் ஒரு வார்த்தையில அதுக்கு பதில் சொல்லிடலாம். நாளைக்கு வந்து அந்த விஷயத்தை நீங்களா உட்கார்ந்து ஒரு நாள் பார்க்கும்பொழுது, அந்த தகவலை பார்க்கும்பொழுது எப்படி அதை சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு கேப் வந்து, நாலேஜ் கேப் வந்து எப்பயுமே இருக்கும். மேலும் இந்த தலைப்பை பற்றி தமிழ் பொதுவெளியில் பேசுவதற்கு ஆளே இல்லை, அல்லது தெரிந்தவர்கள் அதை பற்றி அதிகம் பேசாமல் சத்தம் போடாம சைலண்டா இருக்கிறாங்க. அவங்க மெத்தடுக்கு அது கான்ட்ரடிக்டரியா வந்துச்சுன்னு அதை பத்தி அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. இந்த விவாதங்கள்ல நீங்க நடுநிலை இல்லாம எடுத்தோடனே நீங்க ஒரு சைடு எடுத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, மற்றவருடைய கட்சியில் சொல்கின்ற உண்மையான நேர்மையான பாயிண்ட வந்து உங்களால அப்ரிஷியேட் பண்ணவே முடியாது. ஒரு அறிவியல் சார்ந்த ரீதியில் நீங்கள் எதை அணுகுவோராக இருந்தாலும்
உங்களுக்குன்னு இதுல தனிப்பட்ட அபிப்பிராயம்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. டேட்டா என்ன சொல்லுது, யார் சொல்றது வந்து உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிறது, யார் சொல்றதுல உண்மை இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும், அந்த உண்மையை உணர்ந்து கொண்டு அந்த உண்மையின்படி நிற்கின்ற ஒரு திறனும் ஒரு துணிவும் வேண்டும். எந்த ஒரு உண்மையான அறிவியல் சார்ந்து இயங்குபவருக்கும் அது வந்து முக்கியமான ஒரு அடிப்படை குணமாகும். நீங்க ஒரு ஆராய்ச்சியாளர் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு பர்சனல் ஒப்பீனியன், பர்சனல் பயஸ் எல்லாம் கொண்டு வந்து நீங்க எந்த சிஸ்டத்திலையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு நீங்க தள்ளி இருக்கணும், அதுக்கு நீங்க உடன்படாம இருக்கணும், நடுநிலைமையா இருக்கணும். அதன் அடிப்படையில் நாம பார்க்கும்பொழுது இன்னைக்கு நாம வந்து பார்த்த சில விஷயங்கள்ல சில முக்கியமான நிறைகள் மற்றும் குறைகள் இருக்கின்றன. இந்த நட்சத்திரம் சார்ந்த முறைகள்ல முக்கியமான ஒரு நிறை என்று சொல்லப்படுவது, பெரும்பாலான முறைகள் வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் இந்த ஆதார நட்சத்திரம் இது என்பதன் அடிப்படையில் ஒரு காலபுருஷ தத்துவம் என்பதையே ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல ஃபிட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இன்றைய தேதிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை நீங்க வைத்து பாத்தீங்கன்னா மற்ற நட்சத்திரங்கள் காலபுருஷ தத்துவத்துக்கு விரோதமாக இருக்கிறதா அப்படிங்கறத இதுவரைக்கும் யாரும் டெஸ்ட் பண்ணல. நீங்க சொல்லலாம் 180 சித்திரையை வை எல்லாம் சரி அப்படின்னு நீங்க சொல்லலாம். உண்மையிலே நீங்க டேட்டாவை எடுத்து பாத்தீங்களா? அந்த ஒர்க் வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணல. ரெண்டாவது வந்து நீங்க சொல்றது மட்டும்தான் உண்மைன்னு எப்படி சொல்லலாம்? இப்ப நீங்க பூசத்தை 106 வைக்கணும், சித்திரையை 180 வைக்கணும், ரேவதியை கொண்டு போய் 859 வைக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து இந்த ராசி கட்டத்தையே மாத்துதா, மற்ற நட்சத்திரங்கள் அதுக்குரிய ராசியில் இல்லாம தள்ளி போகுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இதுவரைக்கும் யாரும் எடுத்து வைக்கல. அது வந்து ஒரு முக்கியமான கேப். நீங்க அந்த கேப்பை அட்ரஸ் பண்ணாம நீங்க தனிப்பட்ட ஒரு நட்சத்திரம் வைத்து நீங்க எந்த ஒரு அயனாம்சத்தையும் இதுதான் சரி என்று முடிவு பண்ண முடியாது. பெரும்பாலான முறைகள் முடிந்தவரை தங்களுக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த பிரச்சனையை, அயனாம்ச பிரச்சனையை மிகவும் நேர்மையாக அணுகியிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்த தகவலின் அடிப்படையில் சொல்ல வேண்டும். குறிப்பிட்ட சில நபர்களை தவிர அவர்களுக்கு பெரிய வானியல் தரவுகள், வானியல் மென்பொருள்கள் எதுவும் இல்லாத காலத்தில் கூட அவர்கள் முடிந்தவரை உண்மைக்கு நெருக்கமாக வந்திருக்கிறார்கள் என்பது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இதுவரைக்கும் இந்த அயனாம்சத்துக்கு யாரெல்லாம் எந்த ஒரு வகையிலோ பங்களித்திருந்தாலும் அவர்களுடைய பங்கிற்கு, அவர்களுடைய பங்களிப்புக்கு நாம் அனைவரும் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது தான் நமக்கு வந்து அந்த பிரச்சனையோட தீவிரம், அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றது அப்படிங்கிற ஒரு திங்கிங்கே வரும். அந்த அடிப்படையில் இந்த டாபிக்கு இதுவரைக்கும் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அது எவ்வளவு முக்கியமான கான்ட்ரிபியூஷனா இருந்தாலும் இந்த டிஸ்கஷனை அலைவா வச்சிருக்கிறதுக்காகவும் இந்த டிஸ்கஷனுக்கு புதுசா பாயிண்ட கொண்டு வந்து கொடுத்த அனைவருக்காகவும் ஒரு ரசிகனாக, ஜோதிடத்தை அறிவியல் சார்ந்த பார்வையில் அணுகுபவனாக நான் தலை வணங்குகிறேன். இந்த முறை ஒரு நீண்ட உரையாக இருக்க போகிறது. அடுத்து நம்ம பார்க்க போற கேண்டிடேட் வந்து நட்சத்திரங்கள் சார்ந்த அயனாம்சம், அதாவது ஏதாவது ஒரு ஆதார நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அயனாம்சம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் செய்யப்படுகின்ற அயனாம்ச திருத்தமாகும். அதுல முக்கியமா பார்க்கறது வந்து சித்திரபக்ஷ அயனாம்சம். இந்த சித்திரபக்ஷ அயனாம்சம் என்பது பல்வேறு விதமான ஆத்தர்களால் சொல்லப்படுகிறது. அதுல முக்கியமா ராஷ்டிரிய பஞ்சாங்கம், லகிரி முறை என்பது சித்திரையின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. அடுத்து KS கிருஷ்ணமூர்த்தி, KP சிஸ்டம், அதுவுமே உங்களுக்கு சித்திரபக்ஷ அயனாம்சம் தான். தேவதத்தா, சூரிய சித்தாந்தம், CG ராஜன், இது எல்லாமே சித்திரபக்ஷ அயனாம்சத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வருடம், ஒரு குறிப்பிட்ட நாளில் சித்திரை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்ததாக வைத்து அதன் அடிப்படையில் சொல்லப்படுகின்ற அயனாம்சம் தான். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சித்திரபக்ஷத்தில் உண்மையான சித்திரையை எப்போதும் 180 டிகிரி நீங்க வச்சீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு அயனாம்சம் கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த அயனாம்சத்தின் ஆதார வருடம் அவங்க சொல்றது சரிதானா, அந்த சொல்ற நாளில் அது எந்த இடத்தில் சித்திரையானது இருந்துச்சு, அதனுடைய பாகை அளவு என்ன, சூரியனுடைய பாகை அளவு என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த பார்ட் வந்து சித்திரையை வந்து கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுங்க. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே இதன் அடிப்படையில் ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்கும். பட் இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பேஸ். இந்த பேஸை நம்ம இப்போ புரிஞ்சுக்குவோம். சித்திரபக்ஷ அயனாம்சம் அப்படின்னு வரும்பொழுது இதுல முக்கியமாக லகிரி அயனாம்சம் என்பது சொல்லப்படுகிறது. லகிரி என்பது அந்த கேலண்டர் கமிட்டிக்கு ஒரு உறுப்பினராக இருந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன், அந்த டீம்ல இருந்தவர், அவர் கொண்டு வந்த திருத்தங்கள் என்பதன் அடிப்படையில் இது லகிரி என்பது முக்கியமாக அயனாம்சமாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு இந்தியாவின் அபிஷியல் கேலண்டராக இருக்கின்ற விஷயத்தில் லகிரி அயனாம்சம் என்பதை பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் இதன் அடிப்படையில் மேற்கத்திய ட்ரெடிஷன்ல பாத்தீங்கன்னா ஃபகன் அண்ட் பிராட்லி அயனாம்சம் என்று சொல்றாங்க. அந்த அயனாம்சத்துல என்ன சொல்றாங்கன்னா 180 டிகிரியில வைக்காம கன்னியில் 29 டிகிரியில் சித்திரையை வைத்து அதன் அடிப்படையில் சொல்லப்படுகின்ற ஒரு அயனாம்சம். இதுல கூடுதலா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபகன் அயனாம்சத்துல ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு, ஃபகன் சொல்றார். அப்புறம் வந்து ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் வந்து பிராட்லிங்கிறவர் அதுல வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைக்க வேண்டும்,
அதுக்கு 180 டிகிரில கேட்டை நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதுலயே பாத்தீங்கன்னா கூடுதலா சூரிய சித்தாந்த சித்திர அயனாம்சம் அப்படின்னு இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சூரிய சித்தாந்த அயனாம்சம் சொல்ற வருஷம் வந்து மத்தது கூட ஒத்து போக மாட்டேங்குது. கிபி 499 அப்ப பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரமானது இத்தனை டிகிரில இருந்துச்சு அப்படின்னு அவங்க அதுல சொல்றாங்க. இப்ப இந்த செக்ஷன்ல வந்து உங்களுக்கு இந்த முதல்ல வந்து இந்த ரெஃபரன்சஸ் மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றேன். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் டேட்டாவை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டேன். கூடுதலா தகவல் வேணும்னா இந்த ஸ்கிரீனை நிறுத்தி படிச்சு பாத்துங்க. முக்கியமா ஹைலைட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்க இதை போய் தேடி பார்த்து படிச்சு பார்த்துக்கலாம். இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு பேஸ் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் என்ன நான் டேட்டா கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு பின்னால வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி பின்னாடி டெம்ப்ளேட் வரும்போது அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். நான் போன வீடியோல உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்னா, அந்த ஸ்டெல்லரியம் வீடியோல வந்து எப்படி வந்து ஸ்டெல்லரியம் சாஃப்ட்வேரை செட் பண்ணி எப்படி வந்து சூரியனை கொண்டு போய் 0 டிகிரி பூமத்திய கட்டம் கிரகண கட்டம் ரெண்டுலையும் உட்கார வைக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கிறோம். இந்த படம் பாருங்க, இந்த வலது பக்கத்துல இருக்கிற படம் பாருங்க. இதுல வந்து சூரியனை வந்து நான் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கிறேன். கிபி 285 சித்திரையானது 180 டிகிரியில் இருந்ததாக சொல்லப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த சித்திரபக்ஷ அயனாம்சம் என்பது ஆதார வருடமாக 285 என்பது சொல்லப்படுகிறது. இது வெல் டாக்குமெண்டட். எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ராஷ்டிரிய பஞ்சாங்கத்திலையும் கோட் பண்றாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க. அந்த நேரம் வந்து பஞ்சாங்கத்துல பதிப்பிக்கல. நான் இதை என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னா, உஜ்ஜயினிக்கு பதிலா நீங்க ஒருவேளை இதை வந்து யூடி, அதாவது யூனிவர்சல் டைம் என்று சொல்லப்படுகின்றன, கிரீன்விச் 0 டிகிரி அட்சரேகை 0 டிகிரி தீர்க்கரேகையில் வைத்து அதன் அடிப்படையில் நீங்க நேரம் கண்டுபிடிச்சீங்கன்னா அது எப்ப இருந்திருக்கும் அப்படின்னு நான் இதை எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத போன வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்ப அதுல பாருங்க, 20/3/285 20 மார்ச் 285. இது எல்லாமே ஜூலியன் டேல கூட நீங்க வேணும்னா இந்த டேட் வந்து நீங்க ஜூலியன் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மேல இருக்கிற ஸ்கிரீன் வரும். அதை போய் நீங்க பாத்துக்கலாம். மாலை 5:26 42 செகண்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த 0 டிகிரி அப்படிங்கிறது இங்க இருக்கும். எக்லிப்டிக் லாங்கிடியூட்லயும் 0 டிகிரி. அது போல வந்து ரைட் அசென்ஷன் டிக்ளினேஷன், அதாவது ஈக்குட்டோரியல் கிரிட்ல பார்க்கும்போதும் சூரியனானது கரெக்டா அந்த 360 டிகிரி, அதாவது 0 டிகிரி அப்படிங்கறத தொடர மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப வந்து இதை வந்து நம்ம ஆதார வருடத்தின் ஆதார நேரமாக இதை நிறுத்துறோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இதை கொண்டு போய் ஒரு ஆணி அடிச்சு அதை நிறுத்துறோம். இந்த இடத்துல சூரியன் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல நம்ம சூரியனை உட்கார வைக்கும் பொழுது அங்க இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்ப நட்சத்திரம் எங்க இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து கீழே இந்த டேட்டா கொடுத்துருக்கேன். இதை பாருங்க. இங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா, இந்த கீழே இருக்கிற நீங்க பாக்குற இந்த படத்துல குறிப்பிட்ட இதே நேரத்தை நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு சித்திரை அப்படிங்கறத தேடுறோம். சித்திரை அப்படிங்கறத அந்த சர்ச் பார்ல தேடி இந்த இடம் நீல கலர் நட்சத்திரம் வந்து சித்திரை இருக்கிறது. இந்த சித்திரை வந்து என்ன கோஆர்டினேட்ல இருக்கு அப்படிங்கறத இந்த படத்துல பாக்குறோம். முதல்ல சூரியனை கொண்டு வந்து நிறுத்தணும் ஒரு இடத்துல. அதை வந்து சூரியனை 0 நிறுத்திட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்கா கொண்டு வந்து இங்க வந்து சித்திரை எங்க இருக்குன்னு தேடி பிடிச்சு அதோட கோஆர்டினேட் பார்க்கணும். இந்த படத்துல பாருங்க, சித்திரையோட கோஆர்டினேட் வந்து பாத்தீங்கன்னா 180.0038 அப்படின்னு லாங்கிடியூட் கொடுத்துருக்காங்க. இப்போ 180 வந்து நம்ம தியரிட்டிக்கலா சொல்ற ஒரு வேல்யூ. அன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 180.0038 அப்படின்னு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதுல இது வந்து அந்த சொல்லப்படுகின்ற மதிப்புக்கு மிக 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 நெருக்கமாக சித்திரையானது அன்னைக்கு அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறது உறுதியாகிறது இதுல இருந்து. இப்ப அது 180 டிகிரில இருந்துச்சுன்னா J2000 கிபி 2000 ஆண்டு அன்னைக்கு சித்திரை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 203.8594 அப்படிங்கிற வேல்யூல இருக்கு. அப்போ 180 இருந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அது வந்து 203க்கு நகர்ந்திருக்கு. அப்ப அந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுலயே நீங்க வந்து ஜூலியன் வருடம் ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் கிரிகேரியன் வருடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஜூலியன் கிரிகேரியன் ரெண்டுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி மொத்தமாக ஒரு நாள் எடுத்து இத்தனை நாள் இதுல கடந்திருக்கு, இத்தனை நாள் கடந்திருந்தா ஒரு வருஷத்துக்கு எத்தனை டிகிரி நகரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இப்ப வந்து இந்த மேல இருக்கிற அட்டவணை பாருங்க. இந்த மேல இருக்கிற அட்டவணை என்ன அப்படின்னா சூரியனுடைய பாகை கொடுத்துருக்கோம். சூரியனுடைய பாகை இங்க நீங்க பாக்குற அந்த 00 அப்படியே எடுத்து நாங்க எழுதிருக்கிறேன். எக்லிப்டிக் லாங்கிடியூட் கொடுத்துருக்கேன், ரைட் அசென்ஷன் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா இதை செக் பண்ணிட்டு குயிக்கா செக் பண்ணிட்டு இந்த டேபிள மட்டும் பாத்தீங்கன்னா போதும். இந்த டேட்டாவை நீங்க ஃபுல்லா போய் பார்க்க வேண்டியதில்லை. இது வந்து செட் பண்றதுக்காக மட்டும் இந்த மாதிரி செட் பண்ணிருக்கோம். பட் நம்ம ரெஃபரன்ஸுக்கு இதை பூரா இதை தான் நம்ம பார்க்க போறோம். ரைட் அசென்ஷன் 360 க்ளோஸா இருக்கு, அதாவது 0க்கு பக்கத்துல இருக்கு. இது வந்து ரொம்ப தள்ளிலாம் போல 350.99 இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 0 தான். இப்ப இது ஓகே. இது சூரியன் கரெக்டான இடத்துல இருக்கு. சித்திரை 180 இருக்கான்னு பாத்தீங்கன்னா 180.0038 இருக்கு. -1 இருக்கு. இப்ப -1 அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு இந்த 600 பாத்தீங்கன்னா தெற்கு பக்கத்துல இருக்கு. தெற்குல இருந்தா மைனஸ்ல இருக்கு. அப்ப வந்து உங்களுக்கு அட்சரேகை வந்து நெகட்டிவா இருக்கு.
இருக்கு. தீர்க்க ரேகை வந்து கரெக்டா 180ல இருக்கு. இப்ப நம்ம ஜோதிடத்தில் முழுக்க முழுக்க அயனாம்சத்துக்கு பயன்படுத்துவது இந்த தீர்க்க ரேகை மட்டும்தான். நீங்க J2000 அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 1.9 என்பது நகர்ந்து இன்னும் தெற்கால போகுது. அதாவது சித்திரை வந்து தெற்கு நோக்கி போயிட்டு இருக்கு. சித்திரை தெற்கு நோக்கி போகுதுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம பூமியோட அச்சு வந்து சாஞ்சிக்கிட்டு மேல ஏறுதுன்னு அர்த்தம். அப்ப இது வரைக்கும் இப்படி இருந்த பூமியின் அச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அந்த எக்லிப்டிக் கிரிட் மாறும்போது சித்திரை வந்து அப்படியே கீழே இறங்கி போற மாதிரி உங்களுக்கு தோற்றமளிக்கிறது. இது காலப்போக்கில் இந்த மாதிரி நகரும்போது சித்திரை மட்டுமல்ல, ரேவதி நகரும், பூசம் நகரும், எல்லா நட்சத்திரங்களும் நகரும். சில நட்சத்திரங்கள் தெற்கு நோக்கி நகரும், சில நட்சத்திரங்கள் வந்து அந்த 0 டிகிரிக்கு க்ளோஸா வரும். இப்ப ரோகிணி பாத்தீங்கன்னா ரோகிணி மேல இருந்து கீழே இறங்கி கிட்டத்தட்ட 0 டிகிரியை நோக்கி காலப்போக்கில் ரோகிணி நட்சத்திரம் நகர்ந்து வரும். அப்ப அந்த ஹோல் அச்சே உங்களுக்கு நகருது. முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த எக்லிப்டிக் லாங்கிடியூட் 180 இருக்கா அப்படின்னா 180 கரெக்டா அன்னைக்கு அங்க இருந்திருக்கு. ரொம்ப மைனர் டிஃபரன்ஸ் தான். இந்த மைனர் டிஃபரன்ஸ் எவ்வளவு டைம்ல நிகழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.27 வருஷம். அதாவது உங்களுக்கு 180ங்கிறதுக்கு பதிலா எக்ஸாக்டா 180.00 இருக்கணும் அப்படின்னா இது வந்து முன்னாடி 0.27 வருஷம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் முன்னாடி சித்திரை வந்து 180ல இருந்துச்சு. பட் இந்த கணக்குல நீங்க பார்க்கும்பொழுது அது 180.0038ல இருக்கு அப்படிங்கிறது வானியல் ரீதியாக நாம் பார்க்கின்ற தரவுகள். அப்போ நீங்க சித்திரை 180ல இருந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை கண்டிப்பாக 180ல் அன்றைக்கு இருந்திருக்கிறது. இது போல மற்ற நட்சத்திரங்களும் இருந்துச்சா அப்படிங்கிறது தான் ஒண்ணு நம்ம பின்னால பார்க்க போறோம். இது போல சித்திரை 180ல் இருந்து இந்த J2000 எவ்வளவு நகர்ந்துச்சுன்னா ஒரு வருஷத்துல எவ்வளவு நகர்ந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 50.08 அப்படிங்கிறது. இது நான் ஒன்னொன்னுக்கும் ஒர்க் புக் போட்டிருக்கிறேன். அந்த ஒர்க் புக் நான் நேரம் வரும்போது காட்டுறேன். இப்படிதான் உங்களுக்கு பேசிக் ஆகும். இப்ப நம்ம பார்த்தது வந்து உண்மையான சித்திரபக்ஷ அயனாம்சம். அதாவது என்னைக்கு எடுத்தாலும் நீங்க சித்திரை 180ல வைத்து அந்த 180ல இருந்து எங்க நகர்ந்திருக்கு அப்படின்னு பாக்குறது வந்து இந்த சித்திரபக்ஷ அயனாம்சம். அடுத்து வந்து இந்த ட்ரெடிஷனல் லஹரி அல்லது ராஷ்டிரிய பஞ்சாங்கம். இப்ப ராஷ்டிரிய பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா அந்த மெத்தட் வந்து லீனியரா கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அந்த 285ல இருந்து இன்னைக்கு எவ்வளவு வந்துச்சுன்னு அதை பண்ணாம 1956 அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க 23.15 அப்படின்னு ஒரு பிக்ஸ்டு வேல்யூ கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த பிக்ஸ்டு வேல்யூ வந்து திரும்ப ஃபர்தரா அவங்க கால்குலேட் பண்றாங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து குறுக்கால வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஒண்ணு நிகழுது. அது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் கொண்டு வந்து நகர்த்தி ஒரு பிக்ஸ்டு வேல்யூவா வச்சு அந்த பிக்ஸ்டு வேல்யூல இருந்து ஃபர்தரா வந்து அவங்க அயனாம்சம் கால்குலேட் பண்றாங்க. இது வந்து அஸ்ட்ரானமிக்கலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மெத்தட் கிடையாது. ஒரு சின்ன கரெக்ஷன் ஃபேக்டர் என்பது அங்கே இருக்கிறது. இப்போ இந்த கரெக்ஷன் ஃபேக்டரை கொண்டு வந்து வைத்தால் என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி ஒரு டீடைல்டான நோட்ஸ் வந்து இந்த ஸ்கிரீன்ல இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கொடுத்திருக்க லிங்க் போய் நீங்க சர்ச் பண்ணி நீங்க தேடி படிச்சு பாருங்க, ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும். அதுல வந்து அவங்க எப்படி இதை அப்ளை பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து இந்த டீடைல் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பிக்கா வந்து 21 மார்ச் வந்து எத்தனை மணிக்கு எங்க இருந்துச்சு அப்படிங்கறது இந்த டிகிரி எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி 23.15.658 அப்படிங்கிறாங்க. அதுலயே என்ன சொல்றாங்கன்னா முதல்ல வந்து 23.15ன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து 1979க்கு அப்புறம் அதை ஃபர்தரா அவங்க சரி பண்ணாங்க, முன்ன பின்ன மாத்தி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு லைன் ஆஃப் ஆர்குமெண்ட் வந்து இதுல ஓடி இருக்கு. அவங்க வந்து டெக்னிக்கலா எப்படி இதை பண்றது அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும் இதை கூடுதலாக பார்த்து தெரிஞ்சுங்க. பட் இதுல முக்கியமா சொல்லப்படுகின்ற ஒரு கன்டென்ஷன் வந்து என்னன்னா லீனியரா உங்களுக்கு கால்குலேட் பண்ணாம ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பரை நடுவுல வச்சுட்டு அப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறது இந்த முறையின் மீது சொல்லப்படுகின்ற ட்ரெடிஷனல் லஹரி என்பதில் சொல்லப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டாகும். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரெண்டாவதா இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷனல் லஹரி மெத்தட்ல வந்து இந்தியன் அஸ்ட்ரானமிக்கல் எஃபிமெரிஸ் IAE அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஸ்விஸ் எஃபிமெரிஸ் அப்படின்னு ஒரு எஃபிமெரிஸ் இருக்கு. இப்ப ஸ்விஸ் எஃபிமெரிஸ் வந்து ரொம்ப துல்லியமானது, உங்களுக்கு வந்து எங்கேயுமே கரெக்ஷன் தேவைப்படாத எஃபிமெரிஸ். இதுவே நீங்க இப்ப ராஷ்டிரிய பஞ்சாங்கம் என்பது இந்திய பஞ்சாங்க எஃபிமெரிடிஸ் அடிப்படையில் வெளியிடும்போது அதில் சில இடங்களில் தவறு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு இந்த ஸ்விஸ் எஃபிமெரிஸ்காரங்க வந்து இந்திய வானியல் கழகத்தை தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை. அவர்கள் தவறு இருப்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். விகலை என்பது அளவில் ஒரு சிறு வித்தியாசம் இருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அதனால வந்து இந்த லஹரி அயனாம்சம் சுவிஸ் எஃபிமெரிஸ்ல இருக்கிறத வந்து அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல. இந்தியன் எஃபிமெரிஸ்ல இருக்கிற மாதிரி அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் க்ளோஸா நாங்க ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இந்த சுவிஸ் எஃபிமெரிஸ்ல அவங்க போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப தெளிவா இது வந்து நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம், இது இருக்கு, இது இல்ல, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா டாக்குமெண்ட் பண்ணிருப்பாங்க. அது வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். உங்களுக்கு யாராவது உங்களுக்கு ட்ரெடிஷனல் லஹரியில என்னென்ன தப்பு இருக்கணும்னு தெரிஞ்சா இந்த டாக்குமெண்ட்டை நீங்க படிச்சு பார்க்கலாம். அதுக்காக இதை சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இந்த மெத்தட்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ட்ரெடிஷனல் லஹரி படி அவங்க சொல்ற அந்த 23/1956 நான் என்ன பண்ணிருக்கேன், குறிப்பிட்ட சமபகல் இரவு எப்ப வரும்னு அந்த யூனிவர்சல் டைமுக்கு கால்குலேட் பண்ணி அதுக்கும் இப்போ இருக்கிற J2000க்கும் இடையில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத நான் அதுல கால்குலேட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது, அதே உங்களுக்கு வித்தியாசம் மட்டும்தான் வருது. பாகை வந்து பாத்தீங்கன்னா 203.2402, இது J2000ல பாத்தீங்கன்னா 203.8469 இந்த அளவு மட்டும் இதுல உங்களுக்கு மாறி இருக்கு. உங்களுக்கு அட்சரேகை வந்து பெரிய அளவில் சித்திரைக்கு மாறல. அன்னைக்கு வந்து எப்படி ஒரு ஈக்வினாக்ஸ் இருந்திருக்கும் அந்த டைம் என்ன, அதுக்காக மட்டும் தான் இந்த படம் காட்டியிருக்கிறேன். மற்றபடி இந்த படத்துல இருந்து உங்களுக்கு பெரிய கூடுதல் தகவல் இல்லை. நம்ம ஏற்கனவே ட்ரெடிஷனல் என்பதற்கு பதிலாக நாம் உண்மையான சித்திரபட்சத்தில் இதை முழுசா நம்ம பார்த்துருக்கிறோம். அதனால இது ஒரு தகவலா மட்டும் தெரிஞ்சுங்க. எப்படி கால்குலேட் பண்ணாலும் இந்த அளவு என்பது மாறாத அளவாக வருகிறது அப்படின்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும் நண்பர்களே. நண்பர்களே, நம்ம அடுத்து பார்க்க போறது சூரிய சித்தாந்தம் அடிப்படையிலான அயனாம்ச முறையாகும். சூரிய சித்தாந்தம் என்று சொல்லும்போது 2 விதமான சூரிய சித்தாந்தங்கள் சொல்லப்படுகின்றன, 2 விதமான ஆதார நட்சத்திரங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்னு வந்து சித்திரை, இன்னொன்னு வந்து ரேவதி ஆகும். இப்ப சித்திரைக்கு ஒரு இடம் சொல்லப்பட்டிருக்கிறது, ரேவதிக்கு ஒரு இடம் சூரிய சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது சரிதானா அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து நான் உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து மேல கொடுத்துருக்கிறேன். இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து இதுல உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். இந்த சூரிய சித்தாந்தம் மற்றும் ஆரியபட்டர், அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆரியபட்டருடைய ஒரு 23வது வயதில் எத்தனை வருடம் கலியுகம் கடந்தது என்பதை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கிறது. அப்ப அதன் அடிப்படையில் நீங்கள் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டே வந்து காலண்டரை பார்த்தீங்கன்னா சூரிய சித்தாந்தம் குறிப்பிடுகின்ற ஒரு ஆதார வருடம், அதாவது சித்திரையானது 180 பாகையில் எப்போது இருந்தது என்பதை பற்றிய ஒரு குறிப்பு ஒன்று இருக்கிறது. ரேவதி எந்த பாகையில் இருந்தது என்பதை பற்றிய ஒரு குறிப்பும் இருக்கிறது. இப்ப அதன் அடிப்படையில் எவ்வாறு நீங்கள் இந்த வருடத்தை உறுதி செய்து கொள்ளலாம் அப்படி என்று பார்த்து அவர்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு ஆதார வருடமானது கிறிஸ்து பிறந்த பிறகு 499 அப்படின்னு சொல்றோம். ஆரியபட்டர் வந்து கிறிஸ்து காலத்துக்கு பிந்தையவர். அந்த வருடத்தின் அடிப்படையில் இந்த அயனாம்ச நிலை சரிதானா அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து இந்த போலார் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, போல் ஸ்டார் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த போலார் ப்ரொஜெக்ஷன் என்பதன் அடிப்படையில் சூரிய சித்தாந்தத்தில் தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கும் நாம் இன்றைக்கு பார்க்கின்ற கிரகண கட்ட ப்ரொஜெக்ஷன், அதாவது ஒரு போல் ஸ்டாரை உச்சியாக வைத்து பார்ப்பதற்கும் சில வேறுபாடுகள் இருப்பதாக வானியல் ரீதியாக சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சூரிய சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்ற விஷயம் உண்மைதானா என்று அதில் சொல்லப்பட்டுள்ள மெத்தடாலஜியை வைத்துக் கொண்டு நாம் பின்னால போய் இருந்து பார்க்க முயற்சி பண்றோம். ஆனா அந்த முயற்சியில் நாம் என்ன வானியல் ரீதியாக கண்டுபிடிக்கிறோம் என்றால் அது போன்ற ஒரு கிரக நிலையை நம்மால் உருவாக்க முடியவில்லை. இல்லை, அவர்கள் சொல்கின்ற விஷயத்தை நம்மால் சரியாக திரும்ப உருவாக்கம் செய்து உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. சித்திரையை நீங்க கொண்டு போய் வச்சீங்கன்னா அது ரேவதி கூட வைக்கும் போது இடிக்குது, இது ரேவதியை வைத்தீங்கன்னா அது சித்திரை கூட இடிக்குது. இப்ப 2 பாயிண்ட் சொல்றாங்க, 2 பாயிண்ட்டும் ஒன்னோட ஒண்ணு இன்னைக்கு இருக்கிற டேட்டா படி மேட்ச் ஆக மாட்டாங்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்போ சூரிய சித்தாந்தம் என்பது பல்வேறு வெர்ஷன்ஸ் வந்து சொல்றாங்க. இப்ப நம்ம சொல்கின்ற வெர்ஷன் லேட்டஸ்ட் சூரிய சித்தாந்தம் என்பதற்கு முன்பே சூரிய சித்தாந்தம் என்பதனுடைய பழைய வெர்ஷன்லாம் அதுல இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ இதுல எது கரெக்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது வந்து இந்த டாக்குமெண்டேஷன்ல ரொம்ப கிளீனா அவங்க கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஆராய்ச்சி ரீதியாக பார்க்கின்ற மாணவர்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வந்து முக்கியம், போய் பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 499 கிறிஸ்து பிறந்த பிறகு அன்னைக்கு வந்து இந்த நட்சத்திரங்கள் எந்த இடத்தில் இருந்தன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். கூடுதலாக இன்னும் 2 விஷயங்கள் கொடுத்திருக்கிறேன். இப்ப சூரிய சித்தாந்த சித்திர அயனாம்சா, அதாவது சித்திரையை நீங்கள் சூரிய சித்தாந்தத்தின் அடிப்படையாக வைத்து பார்த்தால் ஒரு அயனாம்சம், அதுவே நீங்கள் ரேவதியை
ஆதாரமாக வைத்து பார்த்தால் இன்னொரு அயனாம்சம். சித்திரைன்னு வச்சீங்கன்னா 0 துலாம், அதாவது 180 டிகிரி எக்ஸாக்டா வச்சீங்கன்னா உங்களுக்கு சித்திரை பட்ச அயனாம்சம். அதுவே நீங்க மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தை 29 டிகிரி 50 கலையில் வைத்தால் அது உங்களுக்கு ரேவதி பட்ச சூரிய சித்தாந்தம் என்று 2 விஷயங்கள் இதுல வருது. ரெண்டுக்கும் ஆதாரமாக சொல்லப்படுவது 499 CE, அதாவது 500 அந்த வருடத்தில் கிறிஸ்து பிறந்த பிறகு அந்த வருடத்தில் இரண்டுக்கும் இந்த ஆதார நாளாக ஆதார வருடமாக சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வருஷத்துல இந்த 2 நட்சத்திரங்களும் எந்த டிகிரியில இப்ப நம்ம வைத்திருக்கின்ற சிஸ்டத்தின் அடிப்படையில் இருக்கின்றன அப்படிங்கிறத போய் பார்ப்போம், அதை உறுதிப்படுத்திக்குவோம். 499 கிபி அன்றைக்கு இந்த சம பகல் இரவில் சூரியனானது 00 இருந்தது அப்படின்னு நான் ஒரு டேட் அண்ட் டைம் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் ஸ்டெலாரியம் சாஃப்ட்வேர் வச்சு. இந்த சாஃப்ட்வேர்ல பார்க்கும்போது உங்களுக்கு அன்றைக்கு மதியம் 1 மணி 44 நிமிஷம் 54 செகண்டுக்கு சூரியனானது கரெக்டா அந்த இடத்துல 0 டிகிரியில சம பகல் சம இரவில் இருந்திருக்கிறது. அப்போது இப்போ அந்த நேரம் சரி அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான சித்திரை பட்ச அயனாம்சம் என்ன, அதாவது சித்திரையை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது சித்திரை எத்தனை டிகிரில இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு பார்க்கும்போது அது 182.97 பாகையில் கிரகண கட்ட அடிப்படையில் இருந்திருக்கிறது. அப்ப டேட்டாவா பாத்தீங்கன்னா 180 கிடையாது, அது 182.97 இருந்திருக்கு. இப்ப இந்த 180ங்கிறது இப்போ நாம பாக்குற மெத்தட் தானா, இல்ல அது வேற போலார் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப அதனுடைய கோஆர்டினேட் மாறுமா அப்படிங்கிறது தெரியல நமக்கு. ஒருவேளை இவர்கள் குறிப்பிடுவது வேற ஒரு விஷயமாக இருந்தால் இந்த கோஆர்டினேட்டே நம்ம பாக்குற கோஆர்டினேட்டே வேற மாதிரி மீனிங் கொடுக்கும் நமக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்னா இன்னைக்கு அறிவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள இந்த கோஆர்டினேட்டை நம்ம வைத்துக்கொண்டு தத்துவார்த்த ரீதியாகவும் தரவுகள் ரீதியாகவும் நாம் இன்றைக்கு இருக்கின்ற சிஸ்டத்தை தான் நம்ம ஜோதிடத்தில் பயன்படுத்துகிறோம். அப்படி பாத்தீங்கன்னா சின்ன வித்தியாசம் இருக்கிறத இதுல நீங்க பார்க்கலாம். இந்த நாள் நேரம் மட்டும் நீங்க இந்த சிலையில இருந்து எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த படத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை சித்திரைக்கு பதிலாக சூரிய சித்தாந்தம் என்பது ரேவதி நட்சத்திரத்தின் அடிப்படையில் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியுமா அப்படிங்கறத இந்த படத்துல நம்ம பார்க்கிறோம். இது அதே டேட் டைம் தான், மாறுபாடு இல்லை. நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்துல சித்திரைக்கு பதிலாக ரேவதி என்ற நட்சத்திரத்தை தேடி அது எங்க இருந்திருக்கு அப்படின்னு நான் அதுல காட்டியிருக்கேன். குறிப்பாக இந்த நாளில் வரும் பொழுது சூரியனானது கரெக்டா இந்த இடத்துலயே இருந்திருக்குது. அதாவது சூரியன் மற்றும் ரேவதி ரெண்டும் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கிறது. இதுல இந்த ரேவதி என்பது பின்னால் இருக்கிறதால நான் என்ன பண்ணிருக்கேன், அதுக்கு உள்ள நேரா அந்த இடத்துல ஒரு வட்டம் போட்டு காட்டியிருக்கேன். அப்ப இந்த இடத்துல ரேவதி நட்சத்திரம் இருந்திருக்கு. இந்த ரேவதியோட கோஆர்டினேட் இங்க எடுத்து போட்டுருக்கோம். ரேவதியுடைய கோஆர்டினேட் 358.93 வருது. கிட்டத்தட்ட 1 டிகிரிக்கு மேல வித்தியாசம் அதிகம். 1 டிகிரிக்கு மேலனா கிட்டத்தட்ட 72 வருடம் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இதன்படி பார்க்கும்பொழுது ரேவதி பட்சம் சார்ந்த சூரிய சித்தாந்தம் என்று எடுத்துக்கொண்டால் கூட இதுவும் நெருக்கமாக இருக்கிறதே தவிர குறிப்பாக அந்த பாகையிலேயே ரேவதி நட்சத்திரம் என்பது அன்றைக்கு இல்லை. அப்போ நம்ம சூரிய சித்தாந்தம் சொல்கின்ற அயனாம்சம் என்பதில் சூரிய சித்தாந்தம் சொல்கின்ற அந்த நட்சத்திர நிலைகளை வைத்துக்கொண்டு உறுதிப்படுத்தி கொள்ள முயன்றால் அந்த அயனாம்சம் என்பது கண்டுபிடிக்க முடியல நம்மளால. அதனால சூரிய சித்தாந்தம் சொல்கின்ற ஒரு அயனாம்சம் என்பது இதுவாக இருக்க வாய்ப்பில்லை. அது ப்ராபபிளி வேற எதுவா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒண்ணு இதுல தப்பு இருக்கலாம். அப்படிங்கிறது நம்ம இதுல லாஜிக்கலா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் நண்பர்களே. இந்த அளவில் நம்ம மேற்கொண்டு செல்வோம். அடுத்து நாம பார்க்க போற அயனாம்சம் என்பது புஷ்யபட்சம் அல்லது பூசபட்ச அயனாம்சம். திரு PVR நரசிம்மராவ் அவர்கள் முன்னெடுத்து வைக்கின்ற இந்த ஒரு புதிய அயனாம்ச முறை பலராலும் இன்று பரவலாக நம்பப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த முறையானது எந்த அளவுக்கு சரி என்பதுதான் இப்போது நம் வானியல் ரீதியாக தரவுகளோடு மேற்கொண்டு பார்க்க போகிறோம். வாங்க. இதுவரை திரு PVR நரசிம்மராவ் அவரை பற்றி அறிந்திருக்கவில்லை என்றால், அவர் இந்த ஜெகநாத ஹோரா என்ற ஒரு இலவச மென்பொருளை உருவாக்கி ஜோதிடத்திற்கு பெரும் கொடையாக அளித்திருக்கிறார். பல புத்தகங்களையும் ஜோதிடத்துக்காக ஆற்றியிருக்கிறார். இன்றைக்கு ஜோதிட உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஐபியாக அவர் திகழ்கிறார். அவருடைய மாணவர்களுக்கு அவர் பரிந்துரை செய்வது இந்த பூசபட்ச அயனாம்சம் என்பதாகும். அதாவது உண்மையான புஷ்ய அயனாம்சா என்பதை அவர் முன்னெடுக்கிறார். அவர் அதில் முன்னெடுக்கின்ற வாதம் என்னவென்றால், மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு இதயமானது முக்கியமோ அதுபோல காலபுருஷனின் இதயத்தில்
அமைந்திருக்கின்ற பூசம் என்பது இந்த அயனாம்சத்தின் ஆதாரமாக அமைகிறது என்பது அவர் வைக்கின்ற முக்கியமான வாதம். பூசத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமானது பூசத்தில் கடகத்தில் 16 பாகையில் இருப்பதாக வைத்து அதன் அடிப்படையில் அயனாம்சம் என்பது கணக்கிடப்பட வேண்டும் என்பது அவர் வைக்கின்ற வாதமாகும். பூசபட்ச அயனாம்சம் பற்றிய ஒரு ஆர்டிகிள் ஆனது 2013 வந்துச்சு. அதிலிருந்து சில பக்கங்களை நான் இப்போது உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த அயனாம்சத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தெரிந்து கொள்வோம். இந்திய ஜோதிடத்தின் முக்கியமான ஒரு ஆசிரியராகிய திரு PVR நரசிம்மராவ் அவர்கள் சொல்வது, கடகம் என்பது காலபுருஷனின் இதயமாக திகழ்வது. கடகத்தில் உள்ள பூச நட்சத்திரம் என்பதன் அடிப்படையில் திதிகரண யோகங்களில் முக்கியமான யோகி அவயோகி கணிதம் என்பது செய்யப்படுகிறது. மேலும் அது உங்களுக்கு கரெக்டா 16 டிகிரி கடகத்தில் வைத்தீர்கள் என்றால் அது அந்த நட்சத்திரத்தின் அடையாளமாக கருதப்படும். மேலும் கிரகண கட்ட பாதை என்ற கோட்டை போட்டீர்கள் என்றால் கரெக்டா நடுவுல அந்த 0 டிகிரில பூச நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. எனவே பூச நட்சத்திரம் என்பது மற்ற நட்சத்திரங்களை விட சிறப்பான தேர்வு என்பது அவருடைய வாதமாகும். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவருடைய சாப்ட்வேர் ஜெகநாத ஹோரால இந்த பூசபக்ஷம் என்பதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறார். இந்த பூசபக்ஷம் என்பது பிற சாப்ட்வேர்லயும் கிடைக்குது. நான் என்ன பண்ணேன்னா பேக் டேட் பண்ணி கால்குலேட் பண்ணி நான் அதை என்னைக்கு அது நகர்ந்தது அப்படிங்கறத நான் அடுத்து உங்களுக்கு காட்ட போறேன். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, குறிப்பாக 1 ஜனவரி 500 அன்று காலை 6 மணிக்கு போட்டீங்க அப்படின்னா இத்தனை பாகையில் இந்த நட்சத்திரமானது இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கணக்கா இதுல அவரு சொல்றாரு. அவரு மேலும் என்ன சொல்றாருன்னா, இந்த அயனாம்சம் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பத்தி ஒரு நோட்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. அது டிராபிக்கல் லாங்கிடியூட் ஆஃப் டெல்டா கேன்சரி அப்படிங்கிற ஒரு ஸ்டார் பத்தி சொல்றாரு. இப்போ டெல்டா கேன்சரிய நீங்க பொசிஷன் எடுத்து அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பரை நீங்க கழிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கு அயனாம்சம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பை கொடுக்குறாரு. இதுல டேட்டா பார்ப்போம். எக்லிப்டிக்கா இக்வட்டோரியலா அப்படின்னு தெரியல. இதுல டிராபிக்கல் லாங்கிடியூட் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் அதுல சொல்றாரு. டிராபிக்கல் லாங்கிடியூட்னு சொன்னீங்கன்னா இப்போ அயனாம்சம் கரெக்ஷன் பண்ற ஃபேக்டர் அது, அதை பார்ப்போம். அவர் என்ன சொல்றன்னா, குறிப்பாக இந்த தேதியில இவ்வளவு பாகை அது நகர்ந்து இருக்கு அப்படின்னு இதுல ஒரு வருடம் அவரு கொடுக்குறாரு. இப்போ நான் அதை என்ன பண்ணேன், அவரோட சாப்ட்வேர்ல போய் வேலிடேட் பண்ணி பார்த்து காலையில 6 மணிக்கு, ஆக்சுவலா இந்த இடத்துல உஜயினி போட்டுக்கணும், நான் கல்கத்தான்னு போட்டிருக்கேன். இந்த ஊரால பெரிய வித்தியாசம் வராது. இந்த அளவு நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி 1 டிகிரி 49 கலை 10:28 எனக்கு வருது. ஒரு மைனர் டிஃபரன்ஸ், பட் ரொம்ப நெருக்கமாக இந்த தேதி அவரோட சாப்ட்வேர்லயே அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறார். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இவரு சொல்கின்ற இந்த 106 டிகிரியில அந்த பூச நட்சத்திரம் இருந்துச்சா அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். பார்ப்பாங்க. இந்த ஸ்லைட்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அவரு சாப்ட்வேர்ல பேக் டேட் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டே போய் ஒரு குறிப்பிட்ட வருடம் ஒரு குறிப்பிட்ட நாள் நேரத்தில் எப்பொழுது அந்த அயனாம்சம் 0 0.0001 மாறுகிறதோ அப்ப அந்த பாயிண்ட 0 டிகிரியா எடுத்துக்கொண்டு அதுல இருந்து நான் இந்த கால்குலேஷன் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த படத்துல பாருங்க, இது 3/10 கிபி 285, அதாவது நம்ம சித்திரைபக்ஷ அயனாம்சத்துக்கு சொல்கின்ற அதே வருடம், ஆனா நாள் மட்டும் வேற. இதுல இவர் குறிப்பாக இந்த அயனாம்சம் இந்த நாள் என்று சாப்ட்வேர்லயே கால்குலேட் பண்ணதால நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா, இந்த இடத்துல அந்த சம பகல் சம இரவுலாம் நான் எடுக்கல. சாப்ட்வேர்ல என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரோ அந்த டேட்டா மட்டும் நான் அதுல டைரக்டா எடுத்து போட்டுக்கிறேன். ஒருவேளை இவர் அந்த சம பகல் உத்தராயண சம பகல் சம இரவை போட்டிருந்தா இந்த கால்குலேஷன் கொஞ்சம் ஸ்லைட்டா மாறும். இருந்தாலும் அவர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. ஸ்பெசிபிக்கா அந்த டேட் சொல்றாருங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த டேட்டை நான் இதுல உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். இப்ப இந்த டேட்டுக்கு உரிய டயத்துக்கு உரிய சூரியன் மற்றும் பூசம் நட்சத்திரங்களின் நிலையை நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல்ல சூரியன் எடுப்போம். சூரியனுடைய எக்லிப்டிக் லாங்கிடியூட் அப்படிங்கிறது 190 அப்படின்னு இதுல வருது. 0 அப்படின்னு வரல, 190 அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு உத்தராயண காலத்தில் நிகழவில்லை, மாறாக இது தட்சிணாயன காலத்தை கடந்து 10 நாள் கழிந்த பிறகு இந்த நிலையானது நிகழ்கிறது. அதாவது எந்த ஒரு அயனாம்சம் கண்டுபிடிப்பதற்கும் அடிப்படையாக சொல்லப்படுகின்ற உத்தராயண காலம் என்பதை இல்லாமல் ஒரு தட்சிணாயன காலத்திலும் அதனை கடந்த ஒரு நாளில் இந்த கணக்கானது செய்யப்படுகிறது. அப்ப டெக்னிக்கலா இந்த பேஸ் லைன் 0 வேல்யூ என்பது டெக்னிக்கலா ஒரு தவறான ஒரு விஷயமாகும். அது ஒரு பார்ட். அதே நேரத்துல உங்களுக்கு RA டிக்ளினேஷன்
அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற கோஆர்டினேட், அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அதுல பாத்தீங்கன்னாலும் 189 அப்படின்னு வருது. இதுல வந்து கீழே -4ன்னு இருக்கு. -4ன்னா கீழே இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். அந்த டிகிரி வைஸ் பாத்தீங்கன்னா சூரியன் வந்து தெற்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இது அர்த்தமாகும் நண்பர்களே. அப்படின்னா இவர் எடுத்திருக்கிற அந்த பேஸ் லைன் டேட் வந்து டெக்னிக்கலா வானியல் ரீதியாக தவறாகும் இந்த குறிப்பிட்ட அயனாம்சத்துக்கு. அதுவும் இல்லாம இந்த புஷ்யபக்ஷத்தில் அவர் குறிப்பிடுகின்ற அந்த டெல்டா கேன்ஸ் 3 அப்படிங்கிற ஒரு ஸ்டார் இருக்கு இல்லையா, அதனுடைய கோஆர்டினேட் என்ன அப்படின்னு இப்ப பார்ப்போம். இந்த இடது பக்கத்துல பாருங்க, இந்த ஸ்டார் வந்து இந்த இடத்துல இருக்கு. அதில் அவர் குறிப்பிடுகின்ற நட்சத்திரம் வந்து கடைசியாக இருக்கின்ற பூசத்தின் 3வது நட்சத்திரம், பிரைட்டான நட்சத்திரம். அதனுடைய கோஆர்டினேட்டை இங்க நம்ம கொடுத்துருக்கோம். அந்த கோஆர்டினேட் பாத்தீங்கன்னா ஒளி அளவில் 3.90 கண்ணுக்கு தெரிகின்ற நட்சத்திரம், அது ஏற்புடையது. அடுத்து பாத்தீங்கன்னா எக்லிப்டிக் லாங்கிடியூட்னு பாத்தீங்கன்னா 104.8407 அங்க மேல கொடுத்துருக்கோம் பாருங்க, 104.8407. அது வந்து இவர் என்ன சொல்றார், அது வந்து 106ல வைக்கணும்னு சொல்றார். ஆனா வந்து அது எங்க இருக்கு, 104.8ல இருக்கு. நீங்க நினைக்கலாம் 104.8க்கும் 106க்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே, அது வந்து நீங்க எடுத்துக்க கூடாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப இது ரெண்டுக்கும் நடுவில் 104.8ல இருந்து 106 வரத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 வருடங்கள் ஆகும். இப்ப ஒருவேளை இவர் சொல்கின்ற அந்த பூசபட்சம் அயனாம்சம் என்பதில் பூசத்தில் 106ல் வைக்க வேண்டும் என்று நீங்கள் வைத்தால் அது நிகழ்வதற்கு இந்த குறிப்பிட்ட வருடம் அல்ல, அதாவது 285 இல்ல, இதுக்கு அப்புறம் வந்து 160 வருஷம் கழிச்சுதான் அந்த மாதிரி ஒரு வானியல் ரீதியாக நிகழக்கூடும். ஆகவே இந்த 106ல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு வாதம் இருக்கிற டேட்டாவை எடுத்துக்காம நீங்களா அதை ஒரு டேட்டாவை புஷ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இருக்கிற சிஸ்டத்துக்கு முரண்பாடாக நடந்து கொள்கிறீர்கள். வானியல் தரவுகள் நீங்கள் சொல்கின்ற விஷயத்தில் சரியாக அமையவில்லை என்று அர்த்தமாகும். இப்ப 2 விஷயம் இதுல பாக்குறோம். முதல் விஷயம் வந்து நீங்க சொல்ற அந்த நாள்ல சூரியனானது தன்னுடைய தட்சிணாயன பயணத்தில் இருக்கிறது. இரண்டாவதாக நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த நட்சத்திரமானது 106ல் இல்லை, மாறாக 104.8ல் இருக்கிறது. நீங்க இப்ப என்ன பண்ணலாம்னா இதை 160 வருஷம் நகர்த்தி ஒருவேளை நீங்க திரும்ப இதை கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா அப்ப வந்து அந்த அயனாம்சத்துக்குரிய டேட்டாவை வைத்து இதை நீங்க திரும்ப வேலிடேட் பண்ணலாம். ஆனால் இப்போது இருக்கின்ற கால்குலேஷன் படி ஒரு சாப்ட்வேர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிற படி இந்த பூசபக்ஷ அயனாம்சம் என்பது வானியல் ரீதியாக தவறாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இதை நீங்க சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்களே போய் அந்த டேட்டாவை நீங்க வேலிடேட் பண்ணி பாத்துக்கலாம். அப்படி என்ன பூசபட்சம் வந்து ரொம்ப வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரபட்சத்துக்கும் பூசபட்சத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. இதுல இருக்கிறபடியே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா இதே வருஷத்தை நீங்க போட்டீங்கன்னா இந்த டேட்டா படி பெரிய வித்தியாசம் ரெண்டுக்கும் நடுவுல வராது. இருந்தாலும் அது ஒரு லாஜிக்கலான பெட்டரான ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது அவரு சொல்ற வாதமாக நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப இது உண்மை அப்படின்னு எடுத்துக்கோமே, இது வந்து சாப்ட்வேர்ல கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரா அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். நண்பர்களே, இந்த படத்துல நீங்க பாக்குறது வந்து ஒரு 4 டேட்டா பாயிண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த 4 டேட்டா பாயிண்ட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2, 285 அவர் குறிப்பிடுகின்ற அந்த ஆதார வருடம். இந்த நேரம் பாத்தீங்கன்னா முதல் சார்ட்ல வந்து உங்களுக்கு 001 அப்படின்னு கொடுத்துருக்கான். அதாவது ஜஸ்ட் அந்த நாள் பிறக்கிறப்போ அந்த அயனாம்சம் திருத்த அளவுன்னு ஒண்ணு இருக்கு. இது அவருடைய சாப்ட்வேர்ல இருந்து எடுத்து போட்டது, 0 பாயிண்ட்டுக்கு எடுத்து போட்டுருக்கிறேன். இது வந்து ஒரே இடத்துல 0, எல்லாத்துக்கும் ஒரே 0 பாயிண்ட் நம்ம யூஸ் பண்றதால இந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்றோம். நீங்க உஜ்ஜயினிக்கு போட்டீங்கன்னாலும் பெரிய வித்தியாசம்லாம் இதுல வராது. நேரம் மட்டும் கொஞ்சம் மாறும், பட் இந்த அளவுகள் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு மாறாது. இதில் பாருங்க 358, 50, 37, 80ன்னு வருது. குறிப்பாக அப்படியே நவுத்திக்கிட்டே போனீங்க அப்படின்னா இந்த அயனாம்ச அளவு வந்து 358, 50, 18.01 அப்படின்னு வருது. அதாவது குயிக்கா மாறி பாருங்க, ஒரே நாள்ல அப்படியே இந்த அயனாம்ச அளவு வந்து அப்படியே மாறிக்கிட்டே போகுது. 38 வந்திருக்கு, இந்த இடத்துல 01 அப்படின்னு நிக்குது. அதாவது இந்த வரும்போது இந்த நேரம் பாத்துங்க 14.0012, அதாவது 12 செகண்டுக்கு நீங்க பார்க்கும் பொழுது செப்டம்பர் 3, 285 மதியம் 2 மணி 12 செகண்டுக்கு நீங்க பார்க்கும்பொழுது இந்த அயனாம்சம் வந்து 0க்கு பக்கத்துல இல்ல, 358ல தான் இருக்கு, 359 ஆகல. அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே நீங்க பார்க்கும்பொழுது இதுல இருந்து இதுக்கு ஜம்ப் ஆகுது. பட் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 14.0012க்கு பதிலாக 14.0013க்கு நான் மாத்திருக்கிறேன். வேற எந்த டேட்டாவும் மாறல, ஒரே ஒரு செகண்ட் மட்டும்தான் இதுல மாறி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த அயனாம்சம் வந்து ஜம்ப் அடிக்குது பாருங்க, 358ல இருந்து பாகை 9 கலை 29 விகலை அப்படின்னு இந்த அயனாம்சம் வந்து ஒரு செகண்ட்ல ஜம்ப் அடிக்குது. அடுத்த 2-3 நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு அளவாக இருக்கிறது. அப்ப இது என்ன நடக்குதுன்னா ஒரு 160 வருஷத்துல நடக்க வேண்டிய ஒரு அயனாம்ச மாற்றம் கணக்கானது கிட்டத்தட்ட 2.3 டிகிரி
சேஞ்ச் வந்து ஒரு செகண்ட்ல இந்த சாஃப்ட்வேர்ல நடக்குது. அப்ப வந்து இந்த சாஃப்ட்வேர்ல நீங்க போய் ஜீரோ எப்ப நடந்துச்சு அப்படின்னு உங்களால இதை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப வந்து இந்த சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. இந்த அயனாம்ச கால்குலேஷனோட பேஸ் லைன் ஜீரோ அப்படிங்கிறது வந்து இது உங்களால வேலிடேட் பண்ண முடியாது. நான் வந்து முன்னாடி காட்டின படத்துல 12 செகண்ட போட்டு காட்டிருக்கிறேன். பட் இது வந்து தவறான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும். அதனால நீங்க யாராவது இந்த சாஃப்ட்வேரின் அடிப்படையில் புஷ்யபக்ஷ அயனாம்சம் என்பது சரி என்று வாதிடுபவர்கள் அல்லது நம்புபவர்கள் இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் கொடுக்கிற ரிசல்ட் வந்து அந்த பேஸ் லைன் இயர் வந்து தவறானது. இதை நீங்க அவர்கிட்டே போய் சொல்றதா இருந்தா கூட நீங்க சொல்லலாம். ஒருவேளை அவர் அந்த கணக்குகளை சரி செய்து வேறு ஒரு தேதி வேறு ஒரு அளவோடு வந்தால் பின்னால் அதை பற்றி நாம் விரிவாக விவாதிக்கலாம். இப்ப இருக்கிற சாஃப்ட்வேர் வெர்ஷன் படி, இப்ப இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன் படி இந்த பூசபட்ச அயனாம்சம் என்பது தியரிட்டிக்கலாக சரியாக இருந்தாலும் பிராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்டேஷன்ல ஒரு பெரிய ஒரு ஓட்டை இருக்கு. ஒரு 160 வருட சேஞ்ச் என்பது ஒரு செகண்டில் நிகழ வாய்ப்பில்லை. எனவே டெக்னிக்கலாக சாஃப்ட்வேர் ரீதியாகவும் வானியல் ரீதியாகவும் இந்த அயனாம்சம் என்பது தர்க்க ரீதியாக ஏற்புடையதாக இருந்தாலும் கணித ரீதியாக வானியல் ரீதியாக இந்த அயனாம்சத்தில் அந்த அளவுக்கு மேன்மை இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கின்ற நிலவரம் நண்பர்களே. இது உங்களுக்கு பலருக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் உண்மை என்பது இப்படித்தான் இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது ரோஹிணி பட்ச அயனாம்சம். இந்த ரோஹிணி பட்ச அயனாம்சம் என்பது மேற்கத்திய ட்ரெடிஷன்ல பிரதானமாக பயன்படுத்தப்படுகிறது. நம்முடைய ட்ரெடிஷன்ல நாம வந்து ரேவதி மற்றும் சித்திரபக்ஷ அயனாம்சத்தை பிரதானமாக பயன்படுத்துகிறோம். இப்போ நீங்க ரேவதி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால BV ராமன் போன்றவர்கள் பயன்படுத்திய முக்கியமான ஆதார நட்சத்திரமாக ரேவதி இருந்திருக்கிறது. இப்போ மாடர்ன் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபகன், பிராட்லி அந்த மாதிரி அவங்களுடைய வழி வந்தவர்கள் அல்லது அவர்களுடைய வானியல் தகவலின் அடிப்படையில் இந்த சைடீரியல் நாட்கள் என்பதை, அதாவது நட்சத்திர நாட்கள் என்பதை அணுகுபவர்கள் பயன்படுத்துகின்ற முறையாக இந்த ரோஹிணி பட்சம் என்பது இருக்கிறது. இந்த ரோஹிணி பட்சத்தின் முக்கியமான ஒரு வாதத்தை பற்றி இப்போது நாம் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த அயனாம்சம் வந்து ஒரு ஐரிஷ் அமெரிக்கன் அஸ்ட்ராலஜர் சிரில் ஃபகன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அயனாம்சம். அதற்கு பின்னால் அதை வந்து ஒரு அமெரிக்கன் அஸ்ட்ராலஜர் டொனால்டு பிராட்லி என்பவர் அதில் சில கூடுதல் திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப உங்களுக்கு அல்டிபிரான் என்பது ரோஹிணி நட்சத்திரம், அதுவும் அன்டாரஸ் என்பது கேட்டை நட்சத்திரத்தின் நடுவில் இருக்கின்ற நட்சத்திரம். இப்போ ரோஹிணியும் கேட்டையும் ஒன்றுக்கொன்று 180 டிகிரியில இருக்கு அப்படிங்கிறது இவனுடைய முதல் வாதமாகும். ரெண்டாவதாக இந்த பொசிஷனை வைத்துக்கிட்டு பிக்சடு ஸ்டாரா என்ன சொல்றாங்கன்னா, சித்திரையை கொண்டு போய் இவங்க வந்து 29 டிகிரியில வைக்கிறாங்க. சித்திரை எப்போது 29 டிகிரியில் இருந்தது என்று இவர்கள் ஒரு நாளை சொல்கிறார்கள். அந்த நாளின் அடிப்படையில் ஒரு அயனாம்சம் கணக்கிடும் பொழுது ரோஹிணியும் கேட்டையும் 180 டிகிரி எதிரெதிராக இருந்தன அப்படிங்கிறது இந்த அயனாம்ச முறையின் முக்கியமான ஒரு வாதமாகும். இதை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ரோஹிணி நட்சத்திரத்தை கொண்டு போய் ரிஷபத்தில் 15 டிகிரியில வைக்கிறாங்க. அதை பத்தி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ரோஹிணி பட்ச அயனாம்சம் என்பது பல்வேறு மென்பொருள்களில் ஒரு ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா, இப்ப இந்த ரோஹிணி பட்ச அயனாம்சத்தை வந்து ஜெகநாத ஹோரா சாஃப்ட்வேர்ல என்னைக்கு டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து அந்த பூஜ்ஜிய அயனாம்சம் எப்போது வந்தது என்பதை கண்டுபிடித்து அதில் இருக்கின்ற டேட் அப்படி நான் இதை உங்களுக்கு நான் ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா 20/3/220 கிபி அன்றைக்கு இந்த பூஜ்ஜியத்தில் இருந்ததாக இது நம்ம கணக்கு போடுறோம். அந்த டைம் வந்து எக்ஸாக்டா கிடைக்கல. அதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நம்ம ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ற ஒரு உத்தராயண கால ஆரம்பத்தில் சூரியன் அந்த இடத்தில் இருந்ததாக ஒரு கற்பனை செய்து கொண்டு, இது வந்து எங்கேயும் டெக்ஸ்ட்ல கொடுக்கல, நானும் அந்த கண்டிஷனை வந்து ஃபோர்ஸ் பண்றேன். அதாவது டு பி ஃபேர் வித் தம், அவங்க அதை சரியா பண்ணிருப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த நாளைக்கு கொண்டு போய் சூரியன் அங்க உட்கார வைக்கும் பொழுது அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ரோஹிணி நட்சத்திரம் எந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கறதான் நான் இதுல உருவாக்க முயற்சி பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபகன் மற்றும் பிராட்லி அயனாம்சம் என்பது வரும்போது அவங்க யூஸ் பண்ற சிஸ்டம் வந்து J1900, அதாவது 1900 ஜே, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு டேட்டா பாயிண்டை வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் இந்த ஃபகன் பிராட்லி அயனாம்சம் என்பது கணக்கிடப்பட்டிருக்கிறது. நீங்க காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரக நிலைகள் எங்கே இருந்தன என்பதை பற்றி கணக்கிடுகின்ற அல்காரிதம் வந்து ஓவர் த டைம் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. இப்ப J1900க்கும் J2000க்கும் நடுவுல அந்த பிளானட்டரி பொசிஷன் கால்குலேட் பண்ற ப்ரிசிஷன் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இப்ப அவங்க வந்து J1900 டேட்டா யூஸ் பண்ணும்போது எப்படி அந்த டேட்டாவை யூஸ் பண்ணிருக்காங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். இதுல பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, ரோஹிணி நட்சத்திரம் வந்து ரிஷபத்தில்
15 டிகிரியில இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து இந்த ஃபகன் அவர்களுடைய அசம்ஷன். அவங்க சொல்லும்போது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பிகா அதாவது சித்திரை வந்து 179 டிகிரி 6 கலையில் இருந்தது அப்படிங்கிறது வந்து ஃபகன் அவருடைய அசம்ஷனா இருக்கு. அப்படி இருக்கும்போது ரோஹிணி வந்து 45 டிகிரியிலும் உங்களுக்கு கேட்டை வந்து 255 டிகிரியிலும் இருந்ததாக இவர் இந்த அசம்ஷன் படி இவர் சொல்றார். இந்த டேட் அண்ட் டைமுக்கு உரிய அந்த உத்தராயண கால சம பகல் இரவு பொழுது அப்படிங்கிறது வந்து இந்த நேரமாகும். இந்த நேரத்துக்கு உரிய சூரியனின் நிலையை பாருங்க. சூரியன் வந்து 0ல இருக்கு. ரைட் அசென்ஷனும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 0ல இருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி சூரியனை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், கரெக்ஷன் பண்ணிருக்கேன், அசியூம்டுன்னு போட்டிருக்கேன். அவங்க இந்த மாதிரி கொடுக்கல, நானே அதை அசியூம் பண்ணி அந்த பாயிண்ட் வந்து டிரைவ் பண்ணிருக்கேன். இப்ப வந்து இதுக்குரிய ரோஹிணி நட்சத்திரத்தின் இடத்தை பார்ப்போம். இதுல பாருங்க J2000 எலக்ட்ரிக் லாங்கிடியூட் கொடுத்துருக்கேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரோஹிணியை 45ல வை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரோஹிணி 45ல வைக்கும் போது ஆக்சுவலா டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா அது 44.9986 இருக்கு. அதாவது ரொம்ப க்ளோஸா இருக்கு. ரொம்பலாம் டிஃபரன்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட 0.0014 தான் வித்தியாசம். அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சித்திரபக்ஷ எண்ணாம்சத்தில் பார்த்த அந்த 0.27ங்கிறத விடவும் இந்த 0.10 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது ஒரு மாசத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க துல்லியமா ரோஹிணியை கொண்டு போய் 45ல வைக்கிறாங்க. இப்ப ஏன் ரோஹிணி 45ல வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரோஹிணிய காலபுருஷனுக்கு 45ல் வைக்கணுமா இல்ல 46.66ல வைக்கணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா வந்து ஒரு நட்சத்திரம் என்பது ஆரம்பத்தில் இருக்கணுமா இல்ல முடிவுல இருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அல்லது ஒரு நட்சத்திரம் என்பது அதனுடைய பாதங்களில் 2 பாதம் கழிச்சு வரணுமா, பாதத்தின் முதல் பாதத்தின் தொடக்கமாக அமையணுமா இல்ல 4வது பாதத்தின் முடிவாக அமையுமா அப்படிங்கிறது வந்து தர்க்க ரீதியாக ஒரு அமைப்பு ரீதியான முக்கியமான கேள்வி. இப்ப சித்திரை வந்து 2 பாதத்துக்கு நடுவுல இருக்கும் அப்படின்னா ரோஹிணியும் 2 பாதங்களுக்கு நடுவில் இருக்க வேண்டும். இப்ப நீங்க அந்த ராசி அமைப்பு படி நீங்க பாத்தீங்கன்னா ரோஹிணியின் 4 பாதங்களும் ரிஷபத்தில் இருக்கின்றன. அப்ப ரோஹிணியை கொண்டு போய் நீங்க எத்தனாவது பாகையில வைக்கணும் அப்படின்னா, நடுவுல வைக்கணும் அப்படின்னா 46.66ல வச்சீங்கன்னா தான் ரோஹிணி பட்ச அயனாம்சம் என்பது நீங்க சொல்ற நாள்ல கணக்கு போடும்போது கரெக்டா இருக்கும். இப்ப அதை 45ல வச்சீங்கன்னா நீங்களா ஒரு நம்பரை பிக்ஸ் பண்றீங்க. எப்படி PVR நரசிம்மராவ் அவர்கள் பூசத்தை கொண்டு போய் 106ல இவரா உட்கார வைக்கிறாரோ அது போல இந்த ஃபகன் அயனாம்சத்தில் இவர் கொண்டு போய் 45 டிகிரில ரோஹிணியை உட்கார வைக்கிறார். அப்ப வந்து ரெண்டுமே வந்து நீங்களா ஒன்ன ஃபோர்ஸ் பண்றீங்க. இருக்கிற டேட்டாவை அலைன் பண்ணாம நீங்களா ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு நம்பருக்கு கரெக்ஷன் பண்றீங்க. இதுக்கும் அயனாம்ச திருத்தத்தை ரேண்டமாக செய்கின்ற நபர்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இது வந்து வானியல் தரவு ரீதியாக சொல்கின்ற டேட்டா உண்மையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் குறிப்பிடுகின்ற நாளினன்று தர்க்க ரீதியாக காலபுருஷ தத்துவ ரீதியாக அந்த நட்சத்திரத்தின் இடம் என்பது அந்த இடத்தில் கிடையாது, வைக்க கூடாது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, 44 டிகிரில கொண்டு போய் அதை வைக்கிறாங்க. இது தரவு ரீதியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த அயனாம்சத்தில் முக்கியமான 2 பிரச்சனையா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, அது 45ல வைக்க கூடாது. அது 46.66ல இருந்த டேட்டை எடுத்து அதை அயனாம்சமா நீங்க சொல்லி அதுல இருந்து அயனாம்சத்தை கணக்கு போட்டீங்கன்னா இந்த சிஸ்டம் ஏற்றுக்கொள்ளப்படலாம். மேலும் ரோஹிணி வந்து கிட்டத்தட்ட எட்ஜில் இருக்கு. அந்த ப்ரொஜெக்ஷன் பண்ணி தான் பாக்குறது. சில பேர் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்றது தவறு அப்படின்னு சொல்லலாம். இப்ப சித்திரையை கம்பேர் பண்ணும் பொழுது ரோஹிணியோட ப்ரொஜெக்ஷன் வந்து இன்னும் அதிகம். ஆனா சித்திரை உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் என்றால் ப்ரொஜெக்ஷன் ரீதியாக நீங்க ரோஹிணியுமே ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப நீங்க ஒரு ஆஸ்பெக்ட்ல ஏத்துக்கலாம். ஆனா ஆக்சுவலா அதை ஏன் 45 டிகிரில வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒருவேளை இந்த ரோஹிணி வந்து 46.66 என்பதற்கு பதிலாக வானியில் வேற நட்சத்திரங்களை வைக்க இடமில்லாத 45 என்று வைக்கலாம் அப்படின்னு நீங்க ஆர்கியூ பண்ணலாம். பட் அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, இதை நீங்க 45ல வச்சீங்கன்னா மற்ற நட்சத்திரத்தினுடைய வானியல் நிலவரம் ஒத்து போதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை வந்து நம்ம பின்னால வரும்போது இன்னும் விரிவாக பார்ப்போம். பட் இந்த இடத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வானியல் ரீதியாக தரவு ரீதியாக இது சித்திரபக்ஷ என்று சொல்லப்படுகின்ற ஒன்றை விடவும் இவங்களா ஒரு நம்பரை கோட் பண்ணி அந்த நம்பர்ல அன்னைக்கு இருந்துச்சுன்னு சொல்லும்போது கரெக்டா இருக்கு. அதனால இதனுடைய ஃபாலோவர்ஸ் வந்து மேற்கத்திய நாட்டில் மிகவும் அதிகம். இந்திய முறைப்படி ஃபகன் அண்ட் பிராட்லியை யாரும் பெரிதாக ஏற்றுக்கொள்வதில்லை. சில பேர் ஃபாலோ பண்றவங்களும் இருக்கிறாங்க. KP முறை சார்ந்து ஃபாலோ பண்றவங்க, சில பேர் இந்த முறையை ஃபாலோ பண்றவங்களும் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் நண்பர்களே. இந்த அளவில் நம்ம இந்த ரோஹிணி பட்ச அயனாம்சத்தை நிறைவு செய்வோம். அடுத்து பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இந்திய ஜோதிடத்தின் ஒரு பிதாமகராக கருதப்படுகின்ற டாக்டர் BV ராமன்
அவர்கள் பயன்படுத்திய அயனாம்சம், அவர் குறிப்பிட்டுள்ள அயனாம்சத்தின் பின்னே இருக்கின்ற ஆதார நட்சத்திரம், அவர் பயன்படுத்தியுள்ள தரவுகள் வானியல் ரீதியாக எந்த அளவுக்கு மேம்பட்டவையாக இருக்கின்றன என்பதை பற்றி இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ரேவதி பட்ச அயனாம்சம், அதாவது ரேவதியை சார்ந்து குறிப்பிடப்படுகின்ற அயனாம்சங்கள் பலராலும் பயன்படுத்தப்படுகின்றன. அதில் முக்கியமாக பாலகங்காதர திலகர் என்பவர் வானியல் அறிஞராகவும் அறியப்படுகிறார் வரலாற்றில். திரு பி வி ராமன் அவர்கள் சூரிய சித்தாந்தம், நாம் ரேவதி பட்ச அயனாம்சம் பற்றி முன்பே விரிவாக பார்த்திருந்தோம். அடுத்து உஷா மற்றும் சசி என்பவர்கள் பயன்படுத்துகின்ற அயனாம்சத்தின் ஆதாரமாகவும் இந்த ரேவதி நட்சத்திரமானது திகழ்ந்திருக்கிறது. வாக்கியம் பின்னே இருப்பது ரேவதியாக இருக்கலாம் என்ற ஒரு அனுமானத்தை பலர் முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கு வலுவான தரவுகள் இல்லை, இருந்தாலும் அதை நான் குறிப்பிட்டிருக்கேன். நாம இப்ப இதுல என்ன பண்ண போறோம்னா, இந்த ரேவதி அயனாம்சங்கள் சார்ந்த ஒரு குரூப்ல ஒரு குறிப்பிட்ட அயனாம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அது கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். அதுல நம்ம பார்க்க போறது திரு பி வி ராமன் அவர்கள் பயன்படுத்திய அயனாம்சம் ஆகும். இந்த ஸ்லைட்ல ரேவதி பட்ச அயனாம்சம் குறித்த சில விஷயங்கள் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த சூரிய சித்தாந்த ரேவதி அயனாம்சம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குறிப்பாக அதை 29 டிகிரி 50 கலையில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிஸ்டம் சரியில்லை, ஏன்னா இந்த ஸ்டார் பொசிஷன் அலைனாக மாட்டேங்குது மற்ற ஸ்டார் கூட, அப்படிங்கிறதால இது சரியில்லை அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். அடுத்தது உஷா மற்றும் சசி அயனாம்சம் அப்படின்னு ஒரு அயனாம்சம் இருக்கிறது. அவங்க என்ன பண்றாங்கன்னா க்ளோஸ் டு 0 டிகிரி ஏரிஸ், அதாவது 0 டிகிரி மேஷத்தில் வைக்கிறார்கள். அப்புறம் கேலக்டிக் சென்டர் அடிப்படையில் மூலம் என்பது ஆரிஜினாக எடுத்துக்கொண்டு அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுல என்ன முக்கியமான ஓட்டை அப்படின்னா, கேலக்டிக் சென்டர் அப்படிங்கிறது மில்கி வேல, அதாவது பால்வெளி மண்டலத்தில் அந்த ஒரு நடுவில் இருக்கின்ற ஒரு பகுதியாகும். சூரியனும் மற்ற எல்லா கிரகங்களும் அதை சுற்றி வருகின்றன. இந்த அயனாம்ச முறையின் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கேலக்டிக் சென்டர் அதெல்லாம் இந்த நாம் சொல்கின்ற நட்சத்திர மண்டலங்களின் எல்லையெல்லாம் தாண்டி 2000 ஒளியாண்டுகள் என்பதெல்லாம் தாண்டி இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒரு வலுவான முறை கிடையாது. மேற்கத்திய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு இதுல. அயனாம்சம் என்பது இந்த எல்லைக்குள் அடங்குமா என்பது பெரிய கேள்வி. அதனால இது வலுவான முறையாக பார்க்கப்பட முடியாது. அடுத்து மூன்றாவதாக நாம் பார்ப்பது ராமன் அயனாம்சம். ராமன் அயனாம்சம் மட்டும்தான் சரி என்று முரட்டுத்தனமாக வாதிடுபவர்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த ராமன் அயனாம்சத்தில் ஆதார நட்சத்திரமாக திரு PVR நரசிம்மராவ் குறிப்பிட்டது ரேவதி நட்சத்திரமாகும். ஜெகநாத ஹோரா சாப்ட்வேர்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல கேலக்டிக் அயனாம்சத்துக்கு நெருக்கமாக இருக்கிறது. அப்ப கேலக்டிக் அயனாம்சத்துக்கும் ஜோடியாக்குக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமாங்கிறத ராமன் அவர்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டார் அப்படிங்கிறது இதுல சொல்றாங்க. இந்த அயனாம்சத்துக்கு சந்திரஹரியை கொட்டேஷனா சொல்றாங்க, பட் எங்கங்கிறது கிளியரான டேட்டா இல்ல அப்படின்னு இதுல போட்டிருக்காங்க. இதற்கு அடுத்து வருகின்ற ஒரு அயனாம்சம் ரேவதி பட்சத்தை சார்ந்தது பாத்தீங்கன்னா ஸ்ரீ யுக்தேஸ்வர் அயனாம்சம் அப்படிங்கிறது. இந்த அயனாம்சத்துல இந்த பிரிசிஷன் ரேட் தவறாக இருக்கிறது. இவரு சொல்ற பிரிசிஷன் ரேட் 54 ஆர்க் செகண்ட். பட் நீங்க ஹிஸ்டாரிக்கலா எல்லா டேட்டாவும் எடுத்து பாத்தீங்கன்னா 50.08 50.09 ஆர்க் செகண்டுக்கு மேல எந்த நட்சத்திரமுமே நகர்ந்திருக்காது. அதனால இந்த 499 என்ற வருடமும் இந்த ஆர்க் செகண்ட் என்ற அளவும் தவறானது அப்படிங்கிறது வானியல் தரவுகள் சொல்கின்றது. இது கோயின்சைட் ஆக மாட்டேங்குது, டேலி ஆக மாட்டேங்குது இந்த அயனாம்சம். அதனால யுக்தேஸ்வர் அயனாம்சம் என்பது அதிகம் பயன்படுத்தப்படுவது இல்லை. இது தரவுகள் ரீதியாக. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த BV ராமன் அயனாம்சத்தை மட்டும் அஸ்ட்ரானமிக்கல் டேட்டா ரீதியாக கொஞ்சம் பார்ப்போம். இந்த படத்துல நீங்க பாக்குறது ரேவதி பட்ச அயனாம்சம், அதாவது BV ராமன் சார்ந்து அவர் பயன்படுத்தியுள்ள ரேவதி பட்ச அயனாம்சத்தின் அளவுகளாகும். இதுக்கு ஆதாரமான நாள் மற்றும் நேரம். ஆதார நாள் ஒரு டெக்ஸ்ட்ல கொடுத்திருக்கிறாங்க. அதாவது 389 என்பது அதனுடைய ஆதார வருடமாக BV ராமன் பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவரு சொல்ற நாளைக்கு உரிய டேட் அண்ட் டைம் ஒரு டெக்ஸ்ட்ல கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அதுல போய் பாத்தீங்கன்னா அன்னைய தேதிக்கு எப்படி இருந்துச்சுன்னு அந்த டைமுக்கு இந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, இந்த ஜெகநாத ஹோரா சாஃப்ட்வேர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க அந்த அயனாம்சத்தை. அந்த டேட்டுக்கு உரிய டைம் அந்த அயனாம்சம் நாங்க கொடுத்துருக்கிறேன். அன்னைக்கு பார்க்கும்போது நீங்க BV ராமன் அயனாம்சத்தை பயன்படுத்தி இந்த நாள் இந்த நேரம் குறிப்பிட்ட 0 பாயிண்ட் போட்டீங்கன்னா அந்த அயனாம்ச மதிப்பு என்பது 00 வரும். அப்ப இதுதான் சரியான BV ராமன் அயனாம்சத்தின் ஆதார நேரம் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். அந்த நாள் நேரத்துக்கு உரிய சூரியனுடைய நிலையும் அந்த நாள் நேரத்துக்கு உரிய ரேவதியினுடைய நிலையும் நான் இங்க உங்களுக்கு இது வானியல் தரவுகளாக காட்டியிருக்கிறேன். இந்த படத்தை இப்ப பார்ப்போம். சூரியனுடைய கோஆர்டினேட் பாருங்க. சூரியன் அன்னைக்கு இருந்த இடம் 261 37 89. இதுல ரைட் அசென்ஷன் பாத்தீங்கன்னா 260. இப்ப 260 அப்படின்னு
வந்துட்டாலே சூரியன் இருந்த இடம் வந்து உத்தராயண காலம் கிடையாது, அது வந்து தட்சிணாயன காலத்தில் இது வருது. அதாவது சூரியனானவர் தட்சிணாயன பயணத்தை முடித்துக்கிட்டு உத்தராயணத்துக்கு வராரோ அந்த டைமுக்கு தான் இது அலைன் ஆகுது. அதாவது இந்த டேட்டா வந்து உங்களுக்கு இன்னும் தட்சிணாயன பயணமே முடியாத ஒரு காலத்தில் நிகழ்வதாக இருக்கிறது. எக்வினாக்ஸ்லயும் இல்ல, சால்ஸ்டைஸ்லயும் இல்ல, அதுக்கு நடுவுல ஒரு இடத்துல கடகத்திலிருந்து கிளம்பி கீழே போகும்போது அந்த மகர சங்கராந்தி வரத்துக்கு முன்னால இந்த நிகழ்வானது நிகழ்கிறது. வானியல் ரீதியாக இப்படி ஒரு அயனாம்சத்தை கண்டுபிடிக்க கூடாது. இங்க இந்த டேட் அண்ட் டைம் வந்து அலைன் ஆகல. அது வந்து உத்தராயணம் காலத்துக்கு கூட உங்களுக்கு செம பகல் செம இரவில் இந்த டேட்டா வந்து சூரியனுடைய நிலையை முதல்ல அலைன் ஆகல. இந்த வருடம் சரி அப்படின்னா இந்த சாப்ட்வேர் தப்பு, இந்த சாப்ட்வேர்ல போட்டிருக்கிறது ரைட் அப்படின்னா இந்த அயனாம்சம் தப்பு. அதான் நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது. இது வந்து சூரிய நிலையை மட்டும் வைத்து நான் சொல்கிறேன். இப்ப அடுத்து வந்து நம்ம அதே தேதிக்கு உரிய ரேவதியினுடைய நிலைமையை பார்ப்போம். ரேவதி நட்சத்திரம் வந்து அன்னைக்கு இருந்த டிகிரி வந்து 357.4235. ஸோ இந்த 357.4235 அப்படிங்கிறது வந்து 359 டிகிரி 50 கலை அதை விட பின்னாடி தள்ளி இருக்கு, ரொம்ப தள்ளி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்களுக்கு மேல அந்த கேப் இருக்கு. அதனால இந்த டேட்டா பாயிண்ட் இவர் சொல்கின்ற ரேவதிக்குரிய குறிப்பிட்ட அந்த கேலக்டிக் சென்டர் பேஸ்டு டேட்டா பாயிண்ட்டும் இது தப்பு. இது வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த ராமன் அயனாம்சம் என்பது ஒரு ரேண்டமான ஒரு டேட்ல அவரா ஒரு நாள் கொடுத்துருக்கலாம், அல்லது இதுக்கு பின்னால இருக்கின்ற பேக்கப் டேட்டா வந்து நமக்கு கிடைக்கல. இந்த வருடம் சரி அல்லது இந்த அயனாம்ச அளவு அவர் கொடுத்துருக்க அளவு வந்து பாத்தீங்கன்னா 50.10 வந்துச்சுன்னா இந்த அயனாம்சமே வந்து உங்களுக்கு டோட்டலா தப்பு அப்படின்னு வரும். இன்றைக்கு பலராலும் பரவலாக நம்பப்படுகின்ற பிவி ராமன் அயனாம்சம் என்பது வானியல் ரீதியாக தரவுகளோடு ஒத்து போகல நண்பர்களே. அதுதான் தரவுகள் சொல்கின்ற யதார்த்தமாகும். நண்பர்களே, அடுத்து நாம பார்க்க போறது வந்து இந்திய ஜோதிடத்தின் மற்றொரு பீஷ்மராக கருதப்படுகின்ற திரு KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பயன்படுத்திய கேபி சிஸ்டம் சார்ந்த அயனாம்ச முறையாகும். இந்த கேபி சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா ஆதாரமாக பயன்படுத்தப்படுவது சித்திரபக்ஷ அயனாம்சமாகும். அதாவது சித்திரையை தான் அடிப்படையாக வைத்து கேபி அயனாம்சம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா 180 டிகிரில வைக்காம அவர் வேற ஒரு டிகிரியில சித்திரையை வைக்கிறார். எவ்வாறு ஃபகனன் பிராட்லியில கொண்டு போய் ரோஹிணியை 15ல வச்சாங்களோ, எவ்வாறு PVR நரசிம்மராவ் பூசத்தை கொண்டு போய் 106ல வைக்கிறாரோ, அதுபோல KS கிருஷ்ணமூர்த்தி சித்திரையை கொண்டு போய் இவரா ஒரு டிகிரியில அங்கேக்கு இருந்துச்சு அப்படின்னு வைக்கிறாரு. அதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்ற இந்த அயனாம்சத்தை பற்றி இப்போது பார்ப்போம். இந்த திரையில் நீங்கள் பார்க்கிற இந்த லிங்க்ல போய் பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணமூர்த்தி அயனாம்சத்தை பற்றிய சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்றைய தேதிக்கு இந்த அயனாம்சம் என்று வரும்போது டெக்னிக்கலா அதை பத்தி பேசக்கூடிய, வானியல் ரீதியாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய, தரவுகளை உருவாக்கி அதை நிரூபிக்க அல்லது தரவுகளை பார்த்து அதை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆட்கள் என்று தமிழ்நாட்டில் நீங்கள் எண்ணினால் விரல் விட்டு ஒரு கையில அந்த நபர்களை எண்ணி விடலாம். மொத்தமே 4 அல்லது 5 பேர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே மொத்தமாக இந்த அயனாம்ச கணக்கு எவ்வாறு செய்யப்படுகிறது அப்படிங்கிறதே தெரியும். அதை உங்களுக்கு வேலிடேட் பண்றதுக்கோ அந்த நாலேஜோ வந்து அது போன்ற அயனாம்சம் சார்ந்த வானியல் அறிவானது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஜோதிட ஆசான்களுக்குமே கிடையாது. எவ்வளவு லீடிங் அஸ்ட்ராலஜரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் வரவே வராது. அவங்க அதுக்கெல்லாம் ட்ரெயின் ஆகவே கிடையாது. இப்போ அதுல எக்ஸப்ஷனா இன்றைக்கு இருக்கின்ற சில நபர்களில் செந்திலதிபன் அவர்கள் ஒருவர். இப்ப அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா கேபி அயனாம்சத்தின் பின்னே இருக்கின்ற சில சிக்கல்களை பற்றி அவர் விரிவாக ஆராய்ந்து அவர் ஒரு அயனாம்ச திருத்தங்கள் என்பதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். அது வந்து சில சாப்ட்வேர்ல இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிருக்கிறாங்க. ஒரிஜினலா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பயன்படுத்திய அந்த அளவை நான் வைத்துக்கொண்டு நான் பின்னால் உங்களுக்கு காட்ட போறேன். கூடுதலான சில விஷயங்கள் எந்த அளவுக்கு கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து செந்திலதிபன் அவர்கள் வேலை பார்த்திருக்கிறார். அந்த தரவுகள் பூரா இங்க நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இது வந்து ஒரு ஆர்வம் இருக்கின்றவர்களுக்காக கூடுதலாக காட்டப்படுகின்ற விஷயம். அடுத்து நாம என்ன பண்ண போறோம்னா கேபி அவர்கள் பயன்படுத்திய ஒரிஜினல் அளவை வைத்துக்கொண்டு அவர் குறிப்பிடுகின்ற அயனாம்சம் சரியா அப்படிங்கறத வானியல் ரீதியாக இப்ப பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து சித்திரையை 179.9983 வைக்க வேண்டும் என்று KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரிஜினலாக குறிப்பிட்டுள்ள அளவின் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்ற அயனாம்சத்தை பற்றி மட்டும் இன்றைக்கு நான் பேச இருக்கிறேன். இதுல கூடுதலாக செந்திலதிபன் செய்த கரெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதுல பார்க்க போல. ஏன்னா கேபி முறை தப்பு அப்படின்னு பெரிய ஒரு விவாதமே ஓடிட்டு இருக்கு.
நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பாமல் இவர் சொன்ன டேட்ல இவர் பயன்படுத்துற அயனாம்சம் சித்திரபக்ஷ அயனாம்சம் சரிதானா அப்படிங்கறத நாம இதுல பார்க்க போறோம். இதுல கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி ஒரிஜினலா அவரு சொன்ன அயனாம்சத்தின் ஆதார வருடம் 285 கிடையாது. அவர் 297 என்ற வருடம் பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அந்த டேட்டாவும் அதான் காட்டுது. என்னுடைய ரெஃபரன்ஸ்லாம் நீங்க அந்த ரெஃபரன்ஸ் சைட்ல போய் பார்க்கலாம். அவர் ஒரு டேட்டா குறிப்பிடல. நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா, டு பி ஃபேர் வித் ஹிம், டு பி ஃபேர் டு மை டீச்சர்ஸ், ஒருவேளை அவர் குறிப்பிட்ட அந்த நாளானது ஒரு உத்தராயண காலத்தில் சம பகல் சம இரவாக இருந்தால் எவ்வாறு இருந்திருக்கும் அப்படிங்கறத நான் கால்குலேட் பண்ணி சூரியனை கொண்டு போய் 0 டிகிரியில் உட்கார வச்சிருக்கிறேன். உட்கார வைத்து அதன் அடிப்படையில் இந்த அயனாம்சம் சரியாக இருக்கும் என்று கணக்கிட்டு அதற்குரிய கோஆர்டினேட் மட்டும் நான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். 297 என்பது சரியான ஆதார வருடமாக இருந்தால் அன்னைக்கு சூரியன் எங்க இருந்திருக்கும், 0 டிகிரியில இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட் அண்ட் டைம் 23/297 மதியம் 2 மணி 59 நிமிஷம் 31 செகண்டுக்கு யூனிவர்சல் டைம் படி அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா சூரியன் அந்த இடத்துல சம பகல் சம இரவில் கரெக்டா அந்த இடத்துல நடுவுல உட்கார்ந்துருக்கும். இந்த டேட்டாவை வைத்துக்கொண்டு அன்னைக்கு அவர் பயன்படுத்திய சித்திரை நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, அதனுடைய கோஆர்டினேட் அதே டேட் அண்ட் டைமுக்கு நான் இங்க போட்டிருக்கிறேன். இந்த 2 டேட்டாவும் இங்க எடுத்து போட்டிருக்கோம். அவர் என்ன சொல்றாருன்னா 180 டிகிரி கிடையாது, அதுல இருந்து ஒரு 6 விலையை கழிச்சு போடணும். அவர் 179.9983 சொல்றாரு. இதுல பாத்தீங்கன்னா சூரியன் நம்ம சரி பண்ணிருக்கோம், அதனால இது கரெக்டா இருக்கும். சித்திரை மட்டும் பாருங்க 180.1749 இருக்கு. ஆக்சுவலா அது இருக்கிறது 180 விட அதிகமா இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா 180 விட கம்மியா இருந்திருக்கும் அப்படின்னு இவர் ஒரு அசம்ஷனை கொண்டு 180.17 இவர் 179.99 அசியூம் பண்ணி இந்த அயனாம்சமானது கணக்கிடப்பட்டிருக்கிறது. இப்ப 285க்கும் 297க்கும் பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது. இருப்பினும் நீங்க அந்த வருஷ அளவுல கரெக்டா இருக்கா, 180 டிகிரிக்கு யாரு க்ளோஸா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையான சித்திரபக்ஷ அயனாம்சம் பயன்படுத்தும் போது 0.27 வருஷம் வித்தியாசம் ஆக்சுவல் டேட்டாவுக்கும் அதுக்கும். இதுவே நீங்க கிருஷ்ணமூர்த்தி அயனாம்சம் பயன்படுத்துவீங்கன்னா ஆக்சுவலா 180க்கும் இவர் சொல்ற டேட்டுக்கும் இடையில பாத்தீங்கன்னா 12.69 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது இவர் 12.69 வருஷம் முன்னால போயிட்டாரு, பின்னாடி போயிருக்கணும். பின்னாடி போனீங்கன்னா 285 வரும். இப்ப ஏற்கனவே இருக்கின்ற சித்திரபக்ஷ அயனாம்சம் தப்பு அப்படின்னு சொல்லணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா இதே வருஷத்தை சொல்லக்கூடாது, நீங்க வேற ஒரு வருஷத்தை தான் சொல்லணும். அதனால அவர் என்ன பண்ணிருக்கலாம், ஒருவேளை 297 நகர்த்திருக்கலாம். இந்த 297க்கு பின்னால எந்த அளவுக்கு வானியல் தரவுகள் இருந்தன, அவர் எந்த அளவுக்கு உறுதிப்படுத்திக் கொண்டார் என்பது தெரியவில்லை. இன்றைக்கு நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த சித்திரபக்ஷ அயனாம்சம் கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி பயன்படுத்தியுள்ள திருத்தம் என்பது வானியல் தரவுகளை விட சற்று மாறுபட்டதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அது உண்மையான சித்திரபக்ஷ அயனாம்சத்தை விட மிகவும் அதிகமாகவே இருக்கிறத நம்ம இதுல பாக்குறோம். கிட்டத்தட்ட 12.69 வருஷம் டேட்டா வைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்கள் யாராவது கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அயனாம்சம் தான் சரி என்று நீங்கள் வாதிடுபவர்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் நண்பர்களே. அது வானியல் தரவுகளோடு இன்றைக்கு ஒத்துப்போகவில்லை. அடுத்து நம்ம பார்க்க போற அயனாம்ச முறையானது மூலபட்சம் என்பதாகும். மூலபட்சம் என்பதன் ப்ரொபோனன்ட் சந்திரஹரி என்பவர். அவர் ஒரு மலையாள இன்ஜினியர். இந்த மூலபட்ச அயனாம்சம் என்பது சமீபத்திய ஒரு அயனாம்சமாகும். அதை பற்றி இப்போது நம்ம பார்ப்போம் வாங்க. இந்த மூலபட்ச அயனாம்சத்தின் முக்கியமான வாதம் என்பது தனுசு ராசியின் ஆரம்பத்தில் இருக்கின்ற மூல நட்சத்திரம் என்பது காலபுருஷனின் மூலாதாரமாக வைத்துக் கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் அயனாம்சமானது கணக்கிடப்பட வேண்டும் என்பதாகும். சந்திரஹரி என்ன சொல்றாருன்னா, மூல நட்சத்திரமானது கேலக்டிக் சென்டருக்கு அருகாமையில் இருப்பதால் அதன் அடிப்படையில் இந்த அயனாம்சமானது கணக்கிடப்பட வேண்டும் என்றும் அவர் அதற்கு வாதத்தை முன்வைக்கிறார். இந்த அயனாம்சத்திற்கு எதிரான ஒரு வலுவான வாதத்தை பி.வி.ஆர். நரசிம்மராவ் அவர்கள் தன்னுடைய வாதங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். சந்திரஹரி குறிப்பாக என்ன சொல்றாருன்னா, இந்த படத்துல நீங்க பாக்குற இந்த குறிப்பான ஸ்டார் மூல நட்சத்திரத்தில் தனுசு ராசியின் ஆரம்பத்தில் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு விருச்சிகம் முடிந்து தனுசு ஆரம்பிக்கின்ற இடத்தில் இருப்பதால் இதன் அடிப்படையில் அயனாம்சம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பது சந்திரஹரி அவர்களுடைய வாதமாகும். இந்த மூலம் என்பது பாத்தீங்கன்னா அது ஒரு நட்சத்திரம் கிடையாது, கிட்டத்தட்ட அதில் 8 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. சந்திரஹரி ஒரு குறிப்பிட்ட வருடத்தை தேர்வு செய்து அந்த வருடத்தின் போது மூல நட்சத்திரமானது 240 டிகிரியில் இருந்தது. எனவே அதன் அடிப்படையில் இந்த அயனாம்சமானது கணக்கிடப்பட வேண்டும் என்று அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இந்த மூல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 8 நட்சத்திரம் இருக்கும். அதில்
அதில் இவர் குறிப்பிடுகின்ற இந்த நட்சத்திரத்தை தாண்டி கூடுதலாக இன்னொரு 2 நட்சத்திரமும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, இவர் குறிப்பிடுகின்ற நட்சத்திரமானது ஒளியாண்டுகள் அளவில் 571 ஒளியாண்டுகள் என்ற தூரத்தை கொண்டது. ஆனால் இதற்கு மாறாக இதற்கு அடுத்து ஒரு நட்சத்திரம் இங்க பார்க்குறோம் இல்லையா? இந்த நான் கொஸ்டின் மார்க் போட்டு காட்டுறேன் இல்லையா? இந்த இடம். இந்த இடத்துல இருக்கிற நட்சத்திரம் வந்து நம்மளுடைய அந்த 27 நட்சத்திரங்கள், 73 நட்சத்திரங்கள் சார்ந்த ராசி மண்டலத்தில் இருப்பதிலேயே மிகவும் தூரமான அளவில் இருப்பது இந்த நட்சத்திரமாகும். இவர் குறிப்பிடுகின்ற நட்சத்திரத்தை விட நான் இங்கே காட்டியுள்ள இந்த நட்சத்திரமானது ஒளியாண்டுகள் அளவில் தூரம் அதிகம். அதனுடைய பக்கவாட்டு நகர்வும் குறைவாக இந்த நட்சத்திரத்தை விட இருக்கும். இவர் ஏன் இந்த நட்சத்திரத்தை தேர்வு செய்தார் என்பது பெரிய கேள்வி. இந்த முறையில் முக்கியமாக வாதம் என்ன அப்படின்னா, 8 நட்சத்திரம் இருக்கும்போது 8 நட்சத்திரத்துல ஏன் இந்த நட்சத்திரத்தை நம்ம அந்த பாயிண்டா எடுக்கணும்? ஏன் வந்து ஆரம்ப நட்சத்திரத்தையோ இல்ல முடிவு நட்சத்திரத்தையோ எடுக்கல அப்படிங்கிறது இந்த முறையில் சொல்லப்படுகின்ற முக்கியமான குறையாகும். இந்த முறையை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக தரவுகள் சரியாக இருக்கிறதா என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் வாங்க. நண்பர்களே, இந்த படத்துல நீங்க பார்க்கறது வந்து சந்திரகிரி குறிப்பிடுகின்ற அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டு அது கிபி 233ஆம் ஆண்டு எந்த இடத்தில் இருந்தது என்பதை பற்றிய ஒரு உறுதிப்படுத்துதலாகும். நான் இதில் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, முக்கியமாக அந்த ஈக்வினாக்ஸ், அதாவது உத்தராயண கால சமபகல் இரவில் அந்த சூரியனை கொண்டு போய் பூஜ்ஜியத்தில் உட்கார வைத்து அதன் அடிப்படையில் இந்த அயனாம்சத்துக்கான நாளை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். குறிப்பாக இந்த நாள் என்று எந்த குறிப்புகளும் இல்லை. அவர் குறிப்பிடுவது வருடம் மட்டும்தான். இந்த அயனாம்ச தேர்வானது சில மென்பொருள்களில் உங்களுக்கு காண கிடைக்கிறது. ஜெகநாத கோரால கூட இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. பட் ஜெகநாத கோரால போட்டிருக்க டேட் வந்து வேற டேட்டு. 19 நவம்பர் 232 கொடுத்துருக்கிறாரு. 19 நவம்பர்லாம் போட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு சம பகல் சம இரவுலாம் வராது. ஏன் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியல. ப்ராபப்ளி அவருக்கு இதை பற்றி கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சிருக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒருவேளை இது உத்தராயண கால சமபகலில் இருந்தால் என்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒரே மாதிரி அலைன் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். அசியூம் பண்ணியிருக்கிறேன் இந்த உத்தராயண சமபகல். அதன் அடிப்படையில் அந்த கோஆர்டினேட் மட்டும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இங்கே பாருங்க, சூரியனானது ஒரு குறிப்பிட்ட 0 பாயிண்ட்ல உட்கார வச்சிருக்கிறோம். இந்த டேட்டாவை எடுத்துங்க நான் இந்தாண்டு எழுதியிருக்கிறேன். சூரியனானது 00ல இருக்கு. உங்களுக்கு ரைட் அசென்ஷனும் டெக்ளினேஷனும் கூட இதில் நான் கொடுத்துருக்கிறேன். அது வந்து 0 புள்ளியில இருக்கிறது பார்க்குறோம் நம்ம. இப்போ இவர் குறிப்பிடுகின்ற இந்த நட்சத்திரமானது HIP 85 90 27 அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து நான் தேடி பார்த்து அதனுடைய கோஆர்டினேட் என்ன அப்படிங்கிறதுக்கு அதே நேரத்துக்கு நம்ம எடுத்துருக்கிறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதனுடைய கோஆர்டினேட் வந்து அந்த குறிப்பிட்ட நாளின் போது 240.0027 அப்படின்னு இருக்கிறத பார்க்குறோம். அதாவது அவர் குறிப்பிடுகின்ற நாளில் அந்த நட்சத்திரம் அந்த இடத்துல இருக்குன்னா கரெக்டாக வானியல் ரீதியாக அந்த இடத்துல இருந்திருக்கிறது. கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கு. அந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. எக்ஸாக்டா 240.00 இல்லாம 0027 அப்படின்னு இருக்கு. இந்த கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. அட்சரேகை வந்து நெகட்டிவா இருக்கு. 13.5 அப்படின்னு இருக்கு. இதுல இப்போ ஒரு J2000 வருஷத்துல பார்க்கும்போது 240ல இருந்து 264க்கு இது நகர்ந்திருக்கு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 24 டிகிரி வந்து இது நகர்ந்திருக்கிறத நம்ம இதுல பார்க்குறோம். நீங்க எக்லிப்டிக் லாங்கிடியூட் லேட்டிடியூட பார்த்தீங்கன்னா 24.5873 அப்படிங்கிற ஒரு அளவானது இங்க உங்களுக்கு காண கிடைக்கும். இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நகரும்னு பார்த்தீங்கன்னா இது 50.091 அப்படிங்கிற ஒரு விகலை அளவில் ஒரு வருட நகர்வானது இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கிறது. இப்ப ஜோதிடம் குறிப்பிடுவது 240ன்னா இது 240லே எக்ஸாக்டா இருக்குது. இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.14 வருஷம், அதாவது கூடுதலா ஒரு குறைவான ஒரு வருட அளவில் இது நகர்ந்திருக்கிறது. சித்திரை அளவை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்ம இதுல பார்க்கணும் நண்பர்களே. இது மட்டும்தான் இதில் வித்தியாசம். வானியல் ரீதியாக இந்த அயனாம்சத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அதாவது ஒரு குறிப்பிடுகின்ற நட்சத்திரம் வந்து மூலம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் இதனை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் வானியல் ரீதியாக இந்த அயனாம்ச அளவுகளும் இந்த வருடமும் கூட உண்மைக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த அயனாம்சத்தின் முக்கியமாக பார்க்கின்ற பிரச்சனை என்னவென்றால், இந்த நட்சத்திரமானது ஒரு நட்சத்திரம் ஆக இல்லாமல் 8 நட்சத்திரங்களில் இவர் ஒரு நட்சத்திரத்தை எடுத்திருக்கிறார். இதை விட சிறப்பான நட்சத்திரங்கள் மூலத்தில் இருக்கும் பொழுது இவர் இந்த நட்சத்திரத்தை ஏன் எடுக்க வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது. மேலும் இந்த நட்சத்திரமானது ஆரம்பத்திலோ மத்தியிலோ இல்லது ஒரு முடிவு பக்கத்தில் இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு இடத்தில் 8 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரமாக 6வது நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த இடத்தில் தான் மூலம் என்று ஆரம்பிக்கிறது என்று சொல்வதற்கு அஸ்ட்ராலஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸ்டாட்டிஸ்டிக்கலா சொல்றதுக்கும் நீங்க ஒரு ஆவரேஜ் வேல்யூ எடுக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு எண்டு வேல்யூ எடுக்கணும். இந்த சிஸ்டத்துல அந்த மாதிரி இல்லாததால இது ஒரு சிறப்பான தேர்வாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இதில் நீங்கள் திருத்தம் எதுவும் கொண்டு வர வேண்டும் என்று யாராவது நீங்க நினைத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் அப்படின்னா, நான் குறிப்பிட்ட இந்த கூடுதலான இந்த
நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இந்த கடைசியாக இருக்கின்ற இந்த நட்சத்திரத்தை வைத்து ஒருவேளை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். அவரே கூட இந்த நட்சத்திரத்துக்கு பதிலாக இந்த நட்சத்திரத்தை மாற்றி வைத்து அது எந்த வருடமானது 240 இருந்தது என்பதை போல அவர் ஒரு கணிதத்தை செய்யக்கூடும். ஆனால் இப்போது இருக்கின்ற தரவுகளின் அடிப்படையில் வானியல் ரீதியாக அவர் சொல்கின்ற பாகைகள் இருந்தாலும் கூட அதுதான் மூல நட்சத்திரத்தின் ஆதாரமா என்று எடுத்துக்கொள்வதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. எனவே இந்த நட்சத்திரம் சார்ந்த இந்த அயனாம்ச முறையானது அவ்வளவு ஒரு சிறப்பான முறையாக நான் பார்க்கவில்லை. மேலும் இந்த ப்ரொஜெக்ஷன் என்று வரும்போது இது ஒரு 6 டிகிரி என்பதை தாண்டி மிக நீண்ட ப்ரொஜெக்ஷனாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். 13 டிகிரி ப்ரொஜெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. மற்ற நட்சத்திரங்கள்லாம் நெருக்கமாக இருக்கும்பொழுது இதற்கு கூடுதலான ப்ரொஜெக்ஷன் என்பது தேவைப்படுகின்ற காரணத்தால் இது பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. ஆனால் வானியல் தரவுகள் அடிப்படையில் இது உண்மைக்கு நெருக்கமாக இருப்பதையே நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. இந்த அளவில் நாம் மூல நட்சத்திரம் சார்ந்த இந்த சந்திரகிரி என்ற அயனாம்சத்தை கடந்து மேற்கொண்டு செல்வோம். இதிலே ஒரு நீண்ட ஒரு விவாதத்தை இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். பல்வேறு வித அயனாம்சங்களின் பின்னே இருக்கின்ற வானியல் தரவுகள் அவை எந்த அளவுக்கு உண்மையான வானியல் தரவுகளோடு ஒத்துப்போகின்றன என்பதை பற்றியெல்லாம் மிகவும் விரிவாக ஒவ்வொரு அயனாம்சமாக உள்ளே நுழைந்து பார்த்து எது சரி எது உண்மைக்கு நெருக்கமாக இல்லை என்பதை நாம் மிகவும் விரிவாக இதுவரைக்கும் பார்த்துக்கிறோம். இப்போ இதுவரைக்கும் பார்த்த எல்லாவற்றிலுமே நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா முறைகளிலுமே பல முறைகளில் குறைகள் குறைவாகவும் நிறைகள் அதிகமாகவும் இருக்கின்றன. தர்க்க ரீதியாக நீங்கள் வாதிடுவதற்கான இடமானது அங்கே இருக்கிறது. ஆனா சில முறைகள்ல பார்த்தீங்கன்னா அந்த கேப் ரொம்ப கம்மியா இருக்கு. அஸ்ட்ரானமிக்கல் டேட்டா வைஸும் நீங்க பார்க்கலாம் மற்றும் தர்க்க ரீதியாகவும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நாம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி குறிப்பாக ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ நீங்க எக்ஸாக்டா டேட்டா படி பாத்தீங்கன்னா எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு நாம ஒரே வரியில சொல்லிடலாம். இருந்தாலும் இருப்பவற்றில் சிறந்ததாக நாம் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா இந்த உண்மைக்கு நெருக்கமாக இருப்பது என்பது எந்த அளவுக்கு சாத்தியமோ அந்த அளவுக்கு முயல்வது மட்டுமே நம்மால் செய்யக்கூடியது. அப்படி பார்க்கும்போது இதுவரைக்கும் நாம் பார்த்த அயனாம்சங்கள் எப்படி நாம் குறிப்பிடுகின்ற கண்டிஷன்ல மீட் பண்ணுது அப்படிங்கறதுடைய தொகுப்பை இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். இருப்பதில் சிறந்தது அப்படிங்கறத பத்தி இந்த தரவுகளின் அடிப்படையில் மட்டும் நாம் ஒரு முடிவுக்கு வருவோம். ஆனா காலப்போக்கில் இன்னும் ஒரு 2000-3000 வருடம் கழித்து பார்க்கும் பொழுது ஒருவேளை இந்த அயனாம்சம் இப்படியே தொடருமா அல்லது இதைவிட சிறந்த தரவுகள் கிடைக்குமா அல்லது நமக்கு இந்த பூமியையும் பூமியின் சுழற்சியை பற்றிய புரிதலும் மாறுமா என்பதை பொறுத்து இந்த அயனாம்ச விவாதம் இந்த காலபுருஷ விவாதம் என்பது வேறு ஒரு தளத்தில் பயணிக்கக்கூடும். அதை பத்தி நம்ம அடுத்த பாகத்தில் ரொம்ப விரிவா பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்ததை வைத்துக் கொண்டு இதுல எது பெட்டரா நமக்கு தெரியுது அப்படிங்கறடைய சம்மரியை இப்ப நான் உங்களுக்கு காட்டுவேன். நண்பர்களே, இதுவரைக்கும் நாம் ஒரு நீண்ட ஒரு விவாதத்தை தரவுகள் சார்ந்து பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நமக்கு இயல்பாக வருகின்ற ஒரு கேள்வி, எவ்வளவு முறைகள் இருக்கும் பொழுது இதில் சிறந்த முறை எது, நமக்கு வின்னர் என்று ஒருவரை மட்டும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் எந்த முறையை நாம் பின்பற்றுவது என்பது மிகவும் முக்கியமான கேள்வியாகும். நேரடியா இதுதான் சரி என்று சொல்வதற்கு இப்போது உள்ள வானியல் தரவுகளின் அடிப்படையில் மட்டும் வைத்துக்கொண்டு எந்த நட்சத்திரம் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இவற்றிலிருந்து ஒன்றை நாம் தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இந்த அட்டவணையை கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். இந்த அட்டவணையில் மேல நான் உங்களுக்கு எந்த அயனாம்சம் என்ற முறை கொடுத்துருக்கிறேன். அப்புறம் அதில் எந்த நாள் மற்றும் வருடம் இங்க எந்த தேதி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிறேன். எதன் அடிப்படையில் நான் இந்த முடிவுக்கு வருகிறேன் என்பதை பற்றி நாங்க கொடுத்துருக்கிறேன். இதற்கு அடுத்து எந்த நட்சத்திரம் அடிப்படையில் இந்த அயனாம்சம் இருக்கிறது, அப்புறம் நான் ஏதாவது இந்த உத்தராயண கால சம பகல் சம இரவுக்கு ஏதாவது திருத்தத்தை செய்திருக்கிறேனா என்பதை பற்றிய ஒரு குறிப்பும் இந்த இடத்துல நான் அட்ஜஸ்டட் ஃபார் ஈக்வனாக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறேன். சில இடங்களில் அந்த நாளானது குறிப்பிடப்படவில்லை. எனவே நானாக அந்த நாளை கண்டுபிடித்து அதில் அவரை சூரியனை அமர வைத்து நட்சத்திரத்தின் இடத்தை இங்கே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார நட்சத்திரம் இருக்கிறதா, இருந்துச்சுன்னா அந்த மெத்தடில் சொல்லியிருந்தாங்கன்னா அதை நான் போட்டிருக்கிறேன். அந்த எந்த வருடம் மற்றும் நாள் அந்த ஆதாரமாக இருக்கிறத பார்க்குறோம். அப்புறம் அந்த ஆதார நட்சத்திரம் எந்த பாகையில் இருந்துச்சு அப்படின்னு குறிப்பு நம்மகிட்ட அந்த அயனாம்சத்தில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு வருட நகர்வு கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் இவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த நாளானது உத்தராயண காலத்தில் சம பகல் சம இரவாக இருந்திருக்கிறதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அதை பற்றிய ஒரு குறிப்பை போட்டிருக்கிறோம். அப்புறம் அந்த நாளில் சூரியனானது அந்த புள்ளியில் அமர்ந்திருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி இந்த குறிப்பு நாங்கள் தொகுத்து கொடுத்துருக்கிறேன். இந்த ஒரு ஸ்லைடு மட்டுமே உங்களுக்கு இந்த முக்கியமாக எல்லா அயனாம்சங்களை பற்றிய ஒரு தொகுத்த பார்வையை தரக்கூடும். இதுல நம்ம ஒவ்வொரு அயனாம்சமா இதுவரைக்கும் நம்ம பாற்றவற்றை தொகுத்து புரிந்து கொள்வோம். முதல்ல நாம் பார்க்கறது உண்மையான நட்சத்திரம்
ட்ரூ சித்திரபக்ஷ அயனாம்சம் என்பது. அதில் நாம் குறிப்பிடுகின்ற எல்லா கண்டிஷனும் அது மீட் பண்ணுது மற்றும் அது வானியல் தரவுகள் அடிப்படையில் உண்மைக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பதை நாம் இதில் பார்க்கிறோம். இந்த அட்டவணையில் 2வதாக நாம் பார்ப்பது ராஷ்டிரிய பஞ்சாங்கம். இதில் அவங்க குறிப்பிட்ட ஒரு திருத்தத்தை நடுவில் செஞ்சிருக்கிறாங்க 1954 வருடம். அதை தாண்டி மற்றபடி இந்த அயனாம்சமானது தரவுகளுக்கு நெருக்கமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்ப்பது பி.வி. ராமன் அயனாம்சம். அது நிறைய வேறுபாடுகள் உள்ளதாக இருப்பதை பார்க்கிறோம். அந்த நாள் அலைன் ஆகலை அப்படிங்கிறதையும் நாம் இதில் பார்க்குறோம். இந்த ஜெகநாதபுரா சாஃப்ட்வேர்லையும் இந்த டேட் அண்ட் டைம் வானியல் ரீதியான தரவுகளோடு மேட்ச் ஆகலை அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அயனாம்சம் என்பது அந்த ஒரிஜினலாக அவர் சொன்னது சித்திரபக்ஷ அயனாம்சத்தை விட இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் இதுவும் அந்த உண்மைக்கு நெருக்கமாக இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்து நாம் பார்ப்பது திரு பி.வி.ஆர். நரசிம்மராவ் அவர்கள் சொல்கின்ற பூசபக்ஷ அயனாம்சமாகும். இந்த பூசபக்ஷ அயனாம்சம் தர்க்க ரீதியாக மேம்பட்டதாக இருந்தாலும் வானியல் தரவுகள் அடிப்படையில் இவராக 106 டிகிரி என்பதை அந்த நட்சத்திரத்தின் மீது ஃபோர்ஸ் பண்றாரு. அப்புறம் 3 நட்சத்திரத்தில் இவராக குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்தை யோகதாரையாக சொல்லி அதன் அடிப்படையில் கணக்கிட வேண்டும் என்று சொல்கிறார். அந்த ஆர்குமெண்ட் கொஞ்சம் சப்ஜெக்டிவா இருப்பதாக நான் பார்க்கிறேன். மேலும் மற்ற நட்சத்திரங்களை என்ன செய்வது என்ற கேள்வியும் அதில் இருக்கிறது. கூடுதலாக அவருடைய சாஃப்ட்வேரில் அவர் கால்குலேஷன் பண்ணி போடும்போது இந்த அயனாம்சத்தோட ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் சிக்கலாக இருக்கிறது. கணித ரீதியாக தவறாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நொடியிலேயே அது கிட்டத்தட்ட 160 வருட வித்தியாசம் வருகின்ற அளவுக்கு ஜம்ப் அடிக்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால இன்றைய தேதிக்கு அவருடைய மென்பொருள் குறிப்பிடுகின்ற இந்த இம்ப்ளிமெண்டேஷன் தவறானதாகும். அடுத்து நாம் பார்ப்பது சந்திரகிரி அயனாம்சம். சந்திரகிரி அயனாம்சம் என்பது வானியல் தரவுகள் அடிப்படையில் சந்திரகிரி குறிப்பிடுகின்ற அந்த நட்சத்திரமானது குறிப்பிட்ட பாகையில் இருந்துச்சுன்னா உண்மையாக இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். இதன் அடுத்து நாம் பார்ப்பது வாக்கியம். வாக்கியத்தின் அடிப்படை சித்தாந்தமே சூரிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் 60 வருடம் என்ற சைக்கிளின் அடிப்படையில் அமைவதால் இது வானியல் ரீதியாக நட்சத்திரங்கள் சார்ந்த அயனாம்சத்தை விட அவ்வளவு மேன்மையானதாக இல்லை என்பதை பார்க்கிறோம். எனவே அதையும் கடந்து செல்வோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது ஃபகன் அண்ட் பிராட்லி அயனாம்சம். ஃபகன் அண்ட் பிராட்லி அயனாம்சமும் மற்ற முறைகளில் குறிப்பிடுகின்ற குறைகளைப் போல இப்போ சந்திரகிரி பி.வி.ஆர். நரசிம்மராவ் அவர் குறிப்பிட்டது போல இவர்களாக ஒரு குறிப்பிட்ட பாகையை அந்த நட்சத்திரத்தின் மீது திணிக்கிறார்கள். அந்த நட்சத்திரம் அங்கதான் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு வானியல் ரீதியாக எவிடன்ஸ் சர்ச் பண்ணி அந்த எவிடன்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னு காட்டிட்டு அதுதான் சரி அப்படின்னு அவர்கள் வாதிடுகிறார்கள். ஆனால் ஜோதிட கட்டுமான ரீதியாக அதுபோல இல்லை என்பதை ஃபகன் அண்ட் பிராட்லியில் பார்க்குறோம். ஏன் ரோஹிணியை 15 டிகிரி ரிஷபத்தில் வைக்க வேண்டும் என்பதற்கான விடை நமக்கு கிடைக்கல. எனவே அதையும் கடந்து சொல்வோம். சூரிய சித்தாந்தம் குறிப்பிடுகின்ற அந்த வருடமானது அந்த 2 நட்சத்திரங்கள் சித்திரை சார்ந்த சூரிய சித்தாந்தமும் ரேவதி சார்ந்த சூரிய சித்தாந்தமும் நாம் பார்க்கும் பொழுது அந்த கோஆர்டினேட் அலைன் ஆக மாட்டேங்குது. அதுலேயும் ஒரு வானியல் ரீதியாக பெரிய கேப் இருக்கிறத பார்க்குறோம். எனவே சூரிய சித்தாந்தம் என்பதும் அந்த உண்மைக்கு அவ்வளவு நெருக்கமாக இல்லாததை நாம் பார்க்கிறோம். இங்கே நமக்கு ஒரு புரிதல் இடைவெளி இருக்கக்கூடும் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன். இறுதியாக நாம் பார்ப்பது டிஸ்கஷனான அவங்களுக்கு படமா காட்டல, ஆனால் சி.ஜி. ராஜன் குறிப்பிடுகின்ற சித்திரபக்ஷ அயனாம்சம் என்பது சபரி பஞ்சாங்கம் மற்றும் சபரி மென்பொருள்களில் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அவர் குறிப்பிடுகின்ற அந்த 9 மே 301 என்பது வானியல் ரீதியாக தவறான வருடமாகும். ஏன்னா நம்ம கேஎஸ்கேவோட வருஷம் பார்க்கும்பொழுது 297 என்பதே தவறு என்பதை பார்க்கிறோம். இப்போது நீங்கள் 285 தாண்டி அந்த சமபகல் சம இரவை தாண்டி எவ்வளவு தூரம் தள்ளி போறீங்களோ, சித்திரையை விட்டு தள்ளி போறீங்களோ அந்த அளவுக்கு அந்த அயனாம்சமானது தவறான அயனாம்சமாகும். அதன் அடிப்படையில் சி.ஜி. ராஜன் குறிப்பிடுகின்ற சித்திரபக்ஷ அயனாம்ச மதிப்புகளும் இன்றைய வானியல் தரவுகளின் அடிப்படையில் தவறானதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. அதுல இந்த அயனாம்சம் கூடுதலாக இந்த சமபகல் இரவு என்பதில் இல்லாமல் இருப்பதையும் நாம் இதிலிருந்து பார்க்கிறோம். இந்த ஒரு ஸ்லைடு நாம் இன்று பயன்படுத்துகின்ற பல்வேறு அயனாம்சங்களை பற்றிய ஒரு தொகுத்த பார்வை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நான் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதன் அடிப்படையில் எந்த அயனாம்சம் பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ரேங்கிங் கொடுக்க போகிறோம். இந்த ரேங்கிங்கை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா ஒன்றை விட ஒன்று மட்டம் அப்படிங்கிறது மாதிரி பார்க்காம எல்லோருமே அந்த ரேஸில் கலந்துருக்கிறாங்க. அந்த ரேஸில் எல்லாருமே சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். அதில் நாம் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதில் சிறப்பான ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் குறிப்பாக ஒன்றை மட்டும் தேர்வு செய்வோம் என்று பார்க்கிறோம். மற்றபடி இந்த அயனாம்சம் என்ற தலைப்பில் இவ்வளவு வித்தியாசமான பார்வைகளை கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நண்பர்களே. இந்த தரவுகளின் அடிப்படையில் நான் என்ன ரிசல்ட் சொல்ல போறேன் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. இந்த படத்தில் பார்ப்பது நான் புரிந்து கொண்ட வரையில் நான் உறுதிப்படுத்திய வகையில்
தரவுகளின் அடிப்படையில் எந்த அயனாம்சம் என்பது வானியல் தரவுகளுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்குது என்பதை பற்றிய என்னுடைய தனிப்பட்ட பார்வையாகும். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் எதுவும் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் டேட்டா இப்படிதான் இருக்கு. சயின்டிஃபிக்கா நீங்க அதை வேலிடேட் பண்ணணும்னா நான் அந்த மெத்தடாலஜி பூரா சொல்லி கொடுத்துருக்கிறேன். எப்படி நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இதில் ஆட்சேபம் இருப்பவர்கள் நீங்களே போய் உங்களுடைய உண்மையை நீங்களே தேடி அறிந்து கொள்ளலாம். இந்த படத்துல நீங்கள் பார்க்கும்பொழுது வாக்கியம் என்பது 60 வருடம் என்ற சைக்கிளின் அடிப்படையில் இருப்பதால் அது இன்றைய வானியல் புரிதல்களுக்கு முந்தையதாக இருப்பதை பார்க்கிறோம். மேலும் இந்த 60 வருடம் சார்ந்த சுழற்சி என்பது நிலையானதாக இருக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் சந்திரன் மற்றும் பிற கிரகங்கள் பூமியின் மீது தொடர்ச்சியாக தன்னுடைய ஈர்ப்பு விசையை ஏற்படுத்தும் பொழுது இந்த அயனாம்ச அளவு என்பது மாறிக்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். எனவே வெறுமனே வாக்கியம் என்பதன் அடிப்படையில் கணக்கிடாமல் நாம் தொடர்ச்சியாக இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் இந்த அயனாம்சத்தை பற்றிய புரிதலை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தொடர்ச்சியான அதாவது பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது என்பது வானியல் ரீதியாக மிகவும் கட்டாயமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே சித்தாந்த அடிப்படையிலேயே வாக்கியம் என்பது சற்று பழையதாக நாம் பார்க்கிறோம். அதனுடைய வானியல் புரிதல் என்பது அவ்வளவு மேம்பட்டதாக இல்லாமல் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே அயனாம்சம் என்ற புரிதல் வரும்பொழுது வாக்கியம் காலத்துக்கு முந்தையதாக இருந்தாலும் இன்றைய சமகாலத்தில் அதனுடைய புரிதலானது இன்றைய நவீன அறிவியல் தரவுகளோடு ஒத்துப்போகாமல் இருப்பதை பார்க்கிறோம். எனவே அது கடைசியாக வைக்கிறேன். இரண்டாவதாக நான் சொல்வது புஷ்யபக்ஷம் மற்றும் பிற முறைகள். இந்த பிற முறைகளில் என்பது நான் மேலே குறிப்பிட்டுள்ள 1, 2, 3 இல்லாத இது மீதி இருக்கிற எல்லாமே இதில் அடங்கும். புஷ்யபக்ஷத்தை நான் ஏன் 4வதா வைக்கிறேன் அப்படின்னா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் தப்பா இருக்கு. அந்த கால்குலேஷன் 106 என்ற பகையை அவராக திணிக்கும் பொழுது அது கால்குலேஷன்ல இவரா ஒரு பயாஸை கொண்டு எல்லா கால்குலேஷனையும் இன்ட்ரடியூஸ் பண்றார். அதனால இப்ப இருக்கிற ஃபார்ம்ல புஷ்யபக்ஷத்தை ஏற்பது சரியாக இருக்காது. 3வது இடத்தில் நான் வைப்பது KS கிருஷ்ணமூர்த்தி அயனாம்சம், பகன் பிராட்லி அயனாம்சம் மற்றும் சந்திரகிரி அயனாம்சம். இந்த 3 அயனாம்சங்களிலுமே ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா KS கிருஷ்ணமூர்த்தியை சொல்லலாம். KS கிருஷ்ணமூர்த்தி 180 டிகிரிக்கு பக்கத்துல வைக்கிறார். மற்றபடி ஃபகன் அண்ட் பிராட்லி ரோஹிணி பட்ச அயனாம்சம் வைக்கும் பொழுது அவர்களாக ஒரு பாகையை திணிப்பதால் அது பின்தள்ளப்படுகிறது. அதுபோல சந்திரகிரி வைக்கின்ற அயனாம்சத்தில் அவர் 8 நட்சத்திரங்களில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை கொண்டு அதுதான் சரி என்று சொல்கிறார். எனவே அதன் அடிப்படையில் அதனையும் நாம் ஏற்றுக்கொள்ள இயலாது. இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு மேல எப்பெல்லாம் மோர் தென் ஒரு நட்சத்திரம் இன்வால்வ் ஆகுதோ அப்போ நீங்க அதுல டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனவே ஒரு நட்சத்திரம் சார்ந்த முறைகளில் முடிவெடுப்பது வானியல் தரவுகள் ரீதியாக உறுதிப்படுத்திக் கொள்வது எளிமையாகும். எனவே நாம் சந்திரகிரியை பின்தள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இரண்டாவதாக நாம் ரேங்கிங்ல கொடுக்கறது திருத்தப்பட்ட லகிரி மெத்தட். அதாவது லகிரியில 1954 அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 23 பாகை 15 கலை என்ற ஒரு எண்ணை அவர்கள் பிக்ஸ் பண்ணி அதிலிருந்து கேலண்டரை கால்குலேட் பண்றாங்க. அதுபோல பிக்ஸ் பண்ற காரணத்தால அவங்களும் அதுல ஒரு பயாஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எனவே அந்த முறையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இன்னைக்கு பஞ்சாங்கம் போடுற அளவுல பெரிய வித்தியாசம் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய வானியல் ரீதியான பெரிய வித்தியாசங்கள்லாம் வந்துடாது. ஆனா உண்மைக்கு நெருக்கமா இருக்கணுங்கிற ஒரே ஒரு கண்டிஷன் காரணத்தால இந்த லகிரி அயனாம்சம் புராதனமான ட்ரெடிஷனல் லகிரி என்பதை நான் 2ஆம் இடத்தில் வைக்கிறேன். அடுத்ததாக நாம் பார்ப்பது இந்த நியாயங்களின் வின்னர் என்று நாம் சொல்கின்ற உண்மையான சித்திரபக்ஷ அயனாம்சம் ஆகும். உண்மையான சித்திரபக்ஷ அயனாம்சம் என்பது 180 டிகிரியில் எப்பொழுதும் சித்திரையை வைத்து அந்த ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் அயனாம்சமானது கணக்கிடப்பட வேண்டும் என்பதாகும். சித்திரை என்பது ஒரு நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தால் மேலும் வானியல் தரவுகள் அடிப்படையில் அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த கிபி 285 சம பகல் சம இரவு நாளில் சூரியனை வைக்கும் பொழுது சித்திரையினுடைய அந்த அளவானது மிக மிக துல்லியமாக நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தால் பிற முறைகள் அனைத்தையும் விட உண்மையான சித்திரபக்ஷ அயனாம்ச முறை என்பது வானியல் ரீதியாக மிகவும் நெருக்கமாக தரவுகளோடு ஒத்துப்போவதை பார்க்கிறோம். எனவே அதன் அடிப்படையில் நான் இந்த உண்மையான சித்திரபக்ஷ அயனாம்சம் என்பதை இந்த தரவுகளின் அடிப்படையில் மட்டும் நான் முடிவெடுக்கிறேன். இதற்கு கூடுதலான சில பரிமாணங்கள் இருக்கின்றன. அதாவது நீங்கள் புள்ளியியல் ரீதியாக இந்த நட்சத்திரம் அங்கே இருக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு ஆஸ்ட்ராலஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ட், அதாவது ஜோதிடத்தில் சொல்வதோடு மற்ற நட்சத்திரங்களும் ஒத்துப்போகிறதா என்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. 27 நட்சத்திரங்களும் அவற்றுக்கு சொல்லப்பட்டுள்ள இடத்தில் இருக்கின்றனவா என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது பற்றிய விரிவான ஒரு விவாதத்தை அடுத்த காணொலியில பார்ப்போம். இதுவரைக்கும் நாம் பார்த்ததன் அடிப்படையில் இந்த உண்மையான சித்திரபக்ஷ அயனாம்சம் என்பது
உண்மைக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. இந்த விவாதம் உங்களுக்கு ஒரு மிகவும் ஆழ்ந்த பார்வையை அளித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போ இதுவரைக்கும் பார்த்தது இதுவரைக்கும் மத்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அது எங்க நிறுத்திருக்கிறோம், அதுல எது பெட்டர் அப்படின்னு பார்த்துக்கிறோம். இப்போ நம்முடைய தலைமுறையில் நாம் இதுக்கு அடுத்து இந்த டிஸ்கஷனை முன்னே எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இப்ப எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒரு நட்சத்திரம் சொல்லிட்டா மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்ல அந்த நட்சத்திரம் தான் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப நாம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இவங்க சொல்ற வாதத்தில் வானியல் தரவுகளை தாண்டி கூடுதலான ஒரு கண்டிஷன், அதாவது நான் சொல்கின்ற அந்த ரமேஷ் ஃபேக்டர் என்பது ஃபிட் ஆகுதா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம அடுத்து வரப்போகின்ற காணொளியில் மிகவும் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த காணொளியும் அடுத்து வரப்போகின்ற காணொளியும் இதுவரைக்கும் இந்த அயனாம்சம் என்பதில் இருக்கின்ற ஒரு விவாதத்தை வேறொரு தளத்திற்கு, அறிவியல் சார்ந்த தளத்திற்கு, புள்ளியியல் சார்ந்த தளத்திற்கு எடுத்து செல்லும். இந்த காணொலியை முழுசா பார்த்திருப்பீங்க நான் நம்புறேன். ஒரு நீண்ட தரவுகள் சார்ந்த ஒரு உரையை பார்த்திருக்கிறோம். இந்த உரையில் பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை இந்த அயனாம்சம் என்ற தலைப்பை பற்றி கொடுத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தமிழ் பரப்பில் இது போன்ற ஒரு தலைப்பில் ஒரு விரிவான விவாதத்தை முன்னெடுத்து சென்றதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இது ஜோதிடத்தை அறிவியலாக அணுகக்கூடிய அனைவருக்கும் மிகுந்த ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அயனாம்சம் என்ற ஒரு தீராத பிரச்சனைக்கு ஏதோ என்னாலான ஒரு சிறு பங்களிப்பை நான் இதன் மூலம் ஆற்றியிருக்கிறேன் என்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் இதனுடைய அடுத்த பாகத்தில் புள்ளியியல் சார்ந்த பார்வையில் இந்த அயனாம்சத்துக்கு தீர்வு என்ன என்பதை பற்றி கொஞ்சம் கூடுதலாக பார்ப்போம். ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சுவாதி நட்சத்திரமானது நகர்ந்து அது சித்திரை நட்சத்திரத்தை தாண்டி உள்ளே வரும்பொழுது இந்திய ஜோதிட கட்டமைப்பாகிய இந்த 27 நட்சத்திரங்கள் என்பது உடைந்து போகக்கூடும். அப்பொழுதும் இந்த இந்திய ஜோதிடத்தை எவ்வாறு நாம் உயிர்ப்போடு வைத்திருப்பது, கட்டுமான ரீதியாக இந்த இந்திய ஜோதிடத்தின் மேன்மை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது என்பதை பற்றியெல்லாம் நாம் அடுத்து வரப்போகின்ற பாகத்தில் மிகவும் விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் பின்னூட்டத்தில் இடுங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு என்னால் முடிந்த வரையில் நான் நேர்மையாக விடையெடுக்க முயற்சிக்கிறேன் நண்பர்களே. இந்த நாளானது இனிமையான நாளாக அமைய இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். உங்களை மீண்டும் நம்முடைய அடுத்த காணொளியில் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.